வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா, ஞானவேல் முருகனுக்கு அரஹரோஹரா, வேலும் மயிலும் சேவலும் துணை. பூழியர்கோன் வெப்ப ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆடிமிசை கழ்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்துண்டற்பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. விருப்புடன் உபயச்சரணம் என் மலரை வேண்டுவாய் வேண்டுவதளிக்கும், ஒரு புகழ் தோர்ந்தருள் ஒருவல் புகழினை அகனக புகன்று கருப்புகுதனை காட்டும் கலைகுணரே புலவர்கள் திலகம் திருப்புகழ் அருணகிரி அமதடிகள் திருவடி குருவடி தாமே, திருவடி குருவடி தாமே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அருணகிரிநாத பெருமாள் மலரடிகள் போற்றி போற்றி, வேலும் மயிலும் சேவலும் துணை. குருநாதன் திருவடிகளையும் அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னா திருவடிகளையும் மனதூவி வழிபாடு செய்து இந்த திருப்புகழ் வகுப்பை எல்லார்கிட்டையும் படம் பிரிச்சு போட்டு பாத்தீங்களா? போட்டுருக்கேன், எழுதி இருக்கிறேங்க ஐயா. சரியா இருக்கும். ரொம்ப சுவாரஸ்யம். ரொம்ப நாள் கழிச்சு அடியார்களை சந்திக்கிறது ரொம்ப மனசுக்கு நெகிழ்ச்சியா இருக்குது. ரொம்ப நாள் பிரிஞ்சு விட்ட மாதிரி பகவத் லீலை எப்படி இருக்கு. எல்லாமே எது கொடுத்தாலும் பகவான் அதை அதை இது பண்ணி ஓவர் கம் பண்ணி வரக்கு நமக்கு தைரியமும் நமக்கு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால எந்த குறை இல்லாம என்ன கொடுத்தாலும் சரி எதுக்குரிய மனப்பான்மை அடியார்கள் நடத்துக்கணும். அதுக்கு அடியனே முதல்ல வாய் பேச்சுக்கு சுவாமி இருக்கா சுவாமி இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தோம். அது நமக்கு அப்படின்னு வரும்போது உண்மையிலே சாமி இருக்காங்கிறது புரிய வச்சுட்டான். அப்பதான் சொல்லும் போது இந்த கான்பிடன்ஸ் எனக்கு இருக்கும். அதனால சுவாமி அத்தனை நிலையும் பண்றான். ரொம்ப கருணை. அடியனையும் தேர்ந்தெடுத்து சுவாமி நிலையில புரியறதுக்கு சுவாமிக்கு ஒரு பெரிய பல்லாண்டு பாடி இன்றைய இத வகுப்பை நம்ம ஆரம்பிப்போம். முருக மயூர சேவக அடியன் உங்ககிட்ட இருக்குன்னா நான் அப்படியே ஸ்கிரீன்லயே சொல்றேன். ஏன்னா ஸ்கிரீன் போட்டேன்னா அப்ப அடியன் முகம் தெரியாது. உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க, நான் அடியன் ஸ்கிரீன் பிரசன்ட் பண்றேன். எழுதி வச்சிருக்கேங்க அடியன். அத எனக்கு ஒரு ஸ்கிரீனை பார்த்து சொன்னா நீங்க எல்லாம் இருக்கிற இதே அடி எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப ரொம்ப பிளசண்டா இருக்கு. வினய மாமா, ஜானகி மல்லப்பா எல்லாரும் வேண்டிங்கப்பா. சந்தோஷம், சந்தோஷமா இருக்கு. அடியன் முருக மயூர சேவக அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு பாடலை அருணகிரிநாத பெருமான் நம்ம கொடுத்திருக்காரு. இத பஜன் சம்பிரதாயம் பாடும்போது முருக மயூர சேவக அப்படின்னு பாடுறது வழக்கம். குறிச்சி ராகவன் சுவாமி வாய்ஸ் பிரேக் ஆகுதுப்பா. கிளியராவே இல்ல. நான் எனக்கு தான் இருக்கும்னு நினைச்சேன். இல்ல கிளியரா இல்லைங்க. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். பிக்சரும் கிளியரா இல்ல. என்னுடைய செல்லுல தான் இதாக்குன்னு இருந்தனுங்கம்மா. எல்லாரும் கரெக்ட். இப்ப கேக்குதாங்கம்மா? இப்ப கேக்குதாங்கம்மா? பரவாயில்ல பரவாயில்ல. ஓகே. இப்ப ஓரளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னு ஹால்ல தான் இருக்கேன். அப்படின்னு பஜன சம்பிரதாயத்துல சண்முக பிரியா பாடுறது வழக்கம். நம்ம குருஜி சுவாமிகள் அந்த அக்ஷரத்துல பாக்யஸ்ரீ ராகத்துல போட்டிருக்காரு. பாக்யஸ்ரீ ராகங்கிறது கற்பகவல்லியின் பாடல் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அதுல
நாகேஸ்வரி நீ என்ன வைப்ரேஷனா இருக்கு நம்பிடும் எமை காப்பாய் பாகேஸ்ரீ தாயே பாராயுது தருணம் பாகேஸ்ரீ தாயே பாரதியே இந்த லோகேஸ்வரி நீயே உலகினி துணையம்மா. வாய்ஸ் கட் ஆகுது. இப்ப அப்படிதான் இருக்கு. வாய்ஸ் கட் ஆகுது. வீடியோவுமே கிளியரா இல்லைங்க சாமி. ஆமா, வீடியோவே கிளியரா இல்ல. எல்லா அடியார் நீங்க முதல்ல மைக் ஆஃப் பண்ணுங்க. நீங்க எல்லாருமே ஆஃப் பண்ணுங்க. எல்லா அடியார் குழந்தை வேலையா மைக் ஆஃப் பண்ணுங்க. எல்லாரும் ஆஃப் பண்ணாதான் கொஞ்சத்துக்கு நல்லா இருக்கும். ஐயா சரியா கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் இடம் மாறியாவது உட்காந்து பாருங்க. சரி இல்லங்க நாச்சு போடு. இப்ப உள்ள இருக்குங்களா? கேமராவை ஆஃப் பண்ணிடுப்பா. நான் கேமராவை ஆஃப் பண்ணி பார்க்கறேன். போட்டோவே க்ளீனா வர மாட்டேங்குது. சரி, இப்போ வாய்ஸ் கொஞ்ச நேரம் வைப்போம், அப்புறம் நான் அடியன் வீடியோ ஆன் பண்றேன். நீங்களாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னு பஜனை சம்பிரதாயத்துல சண்முக பிரியால பாடுறது. குருஜி அவர்கள் நமக்கு 5 அக்ஷரத்துல வந்து பாக்யஸ்ரீ ராகத்துல அடியன் சொன்ன மாதிரி நாகேஸ்வரி நீ அந்த பாடல்ல கொடுத்திருக்காரு. ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு அந்த ராகம் பிடிபடலைன்னா அந்த பாடல் நீங்க கேட்டுட்டு அதை பாடலாம். முருக மயூர சேவக அப்படின்னு ரொம்ப அருமையான பாடல். அடியனுக்கு ரொம்ப டச்சிங்கான பாடல். ஏன்னா அது ஆவணி மாசம் இப்பதான் முடிஞ்சிருக்கு. பின்னாடி உங்களுக்கு அது உட்கருத்து என்னன்னு உங்களுக்கு பின்னாடி புரியும். அடியன் ஏன் பிடிச்சமான பாடல்னு சொல்றேன்னு பின்னாடி அடியன் இந்த கதைகள்ல சொல்லும் போது நான் சொல்றேன். ரொம்ப அருமையான பாடல். இத வந்து குருஜி நமக்கு பாக்யஸ்ரீ ராகத்துல, ரொம்ப பாக்யஸ்ரீங்கிறது ரொம்ப உருக்கமான ராகம். இதுக்கு மேல ஒண்ணு இல்ல, கெஞ்சறதுக்கு உங்ககிட்ட இதுக்கு மேல ஒண்ணு இல்லைங்கிற பட்சத்துல பாடக்கூடிய ஒரு ராகம். அதுல மேபி அருணகிரிநாதரே அந்த ராகத்துல பாடி இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான பாவத்துல குருஜி பாடியிருப்பார். ரொம்ப அருமையா இருக்கும். இதுக்கு ஒரு கந்தர் அலங்காரத்தை, ஏதோ ஒரு கந்தர் அலங்காரத்தை இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்து ஒரு விருத்தம் பாடி இந்த பாடலை பாடினோம்னா முருகன் வந்துருவான். முருகன் வந்துட்டு தான் நிப்பான் இந்த பாடலை பாடினதுக்கு அப்புறம். அப்படி கருத்து பொதிந்த பாடல். பொதுவா நம்ம குருஜி, நம்ம அருணகிரிநாதரோ நாவுக்கரச பெருமானோ அப்பர் சுவாமிகளோ எது சொல்றாங்க அப்படின்னா இறைவனா பாடணும். இப்போ அப்பர் சுவாமி என்ன சொல்றார்? உளமாறு பணிசை, ஆளை வழிபாடு பண்ணு, நாம சங்கீர்த்தனம் பண்ணு. ஞானசம்பந்த சுவாமி என்ன சொல்றார்? அவனை பாடு, அவனை நாம சங்கீர்த்தனம் பண்ணு, அவன் புகழ் பாடு. திருப்புகழ் அருணகிரிநாதர் என்ன சொல்றாருன்னா அவனை பாடு. அப்ப கடைசி வரைக்கும் ஆண்டாள் என்ன சொல்றா? அப்பவும் சொல்றான் வாயினால் பாடி மனசினால் சிந்திக்க. அப்ப எல்லா அடியார்களும் நாயன்மார்களுமே என்ன சொல்றாங்க? பாடினால், அவனை பற்றி புகழ் செய்தால், அவனை தோத்திரம் செய்தால் நமக்கு இந்த ஜென்ம சாப்பல்யம் அடையும். அத இந்த பாடல ரொம்ப அருமையா சொல்றார். எப்படி முருகனை கூப்பிடணும்? முருகனை கூப்பிடுறதுக்கு இப்போ ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. கண்ணனுக்கு என்ன பேரு வைக்கிறது அப்படின்னு விக்கிரகம் வாங்கிட்டு ஒருத்தருக்கு தெரியலையா. அவர் என்னமோ கண்ணன் கோபாலன் அப்படின்னு வைக்கலான்ட்டு இருந்திருக்காரு. அன்னைக்கு நைட்டு சொப்பனத்துல கண்ணன் சொல்றானா, என்ன கண்ணன்னு சொல்லாத, நீ மதுரையார் மன்னன் எனக்கு பேரு வை அப்படின்னு கண்ணன் அன்னைக்கு நைட்டு சொன்னாராம். அப்ப அந்த கண்ணன் விக்கிரகத்துக்கு அந்த வைஷ்ணவர் மதுரையார் மன்னன் ஒரு பாசுரத்துல வரும். மதுரையார் மன்னன் அறிநிலை தொட்டெங்கும் அதிர புகுத கனா கண்டேன் தோழினான் அப்படின்னு ஆண்டாள் பாசுரம். அதன்படி மதுரையார் மன்னன் கிருஷ்ணர் நைட்ல கனவு சொல்லியிருக்கான். அதுல இருந்து அந்த பேரை வச்சுட்டாராம். அப்படி சுவாமிக்குன்னு சில ஊர்கள், இப்போ முருகனுடைய நித்தியவாசம் எங்க செய்யறாரு அப்படின்னா பழனி, திருப்பரங்குன்றம், சுவாமிமலைன்னு எத்தனையோ ஸ்தலங்கள் இருந்தாலும் முருகனுக்கு ரொம்ப பிடித்தமானது முருகுபடிச்சட்ட சேவை எடுத்துக்கூடக்கூடிய ஒரு திருத்தலம் என்னன்னா திருச்செந்தூர். அப்படி முருகப்பெருமான் உகந்திருக்கக்கூடிய திருச்செந்தூருங்கிற மாதிரி முருகப்பெருமானுக்கு உகந்த பேருன்னு இருக்குல்ல, அவன் இப்படியெல்லாம் புகழ்ந்தா அவனுக்கு பிடிக்கும் இருக்குல்ல, அத அருணகிரிநாதன் இந்த பாடல்ல ரொம்ப அருமையா குறிப்பிட்டு சொல்றார். அது இந்த பாடலை எப்படி பாடுவது அப்படின்னு பார்த்துட்டு அதற்கு அப்புறமா அதுக்கான விளக்க வரைக்கும் நம்ம போவோம். முருக மயூர சேவக
சரவணயேன பூதரி பூல படீர கோமள முளை மீதே முருகமயூர சேவக சரவணயேன பூதரி முகுள படீர கோமள முளை மீதே முழுகிய காதர் காமுக பதி பசுபாச தீர்வினை புதிய புராரி கோதிய குருவே என்று உருகியுமாடி பாடியும் இரு கடல் நாடி சூடியும் உணர்வினோடூடி கூடியும் வழிபாடுற்று உலகினோடாசை பாடற நிலை பெருஞானத்தாழினி உனதடியாரை சேர்வது ஒரு நாளே மருகண்ய நாம சூழ்கோலை கருதிய மாம பாதகன் வரவிடுமாய பேமூலை பருகாணி வருமதையானை கோடவை விருக்கி விலாகிற்காய் கணி மதுகையில் வீழ சாடிய சதமா ஒரு திரு கோர பாரிய மருதிடை போய போதொரு சகடுதயாம போசெய்து விளையாடி பொதுவிய சேரி கேவள புயல் மருகவற்றாயூத புறமதில் குமாபுத்தேணிகள் பெருமா உனதடியாரை சேவரு ஒரு நாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு இதுக்கான பாடல் பதிவை இந்த இதுலயுமே அப்படின்னு கொடுக்க பார்க்கிறேன். இந்த பாட்டிற்கான பொருள் என்னத சீக்கிரம் சுருக்கமா பார்த்துருவோம். பின்னாடி நிறைய வரலாறுகள் இருக்கிற மாதிரி அமையிறது. முருகமயூரா சேவா சரவணாய நூதரி முகுள படீர கோமள முலை நீரே. இப்படி பிரிச்சுக்குங்க. முதல்ல அடியன் எங்க பிரிக்கிறதுன்னு சொல்லிக்கிறேன். பொருள் புரியறதுக்காக அடியன் சொல்ற இடத்துல நீங்க கமா போட்டீங்கன்னா உங்களுக்கு வசதியா இருக்கும். முருக அப்படின்றத கமா போட்டுக்கோங்க. முருக மயூர சேவக சரவணயேன பூதரி முகுள படீர கோமளமுலை மீதே முழுகிய காதற்காமுக பதி பசுபாசத்தீவினை புரிய புராரி கோதிய குருவே என்று உருகியும் ஆடிப்பாடியும் இருகடல் நாடி சூடியும் உணவினோடு கூடியும் வழிபாடுற்று உலகினோர் ஆசைப்பாட நிறைவேறும் ஞானத்தாளில் உனதடியாரை சேர்வது ஒரு நாளே. அந்த கமா போகணும். இப்போ 3 விதமா முருகப்பெருமான கூப்பிட்டா முருகப்பெருமானுக்கு உகந்திருக்கும் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றார். இது ரொம்ப சூட்சமான கருத்து. இந்த முதல்ல அடிய சிந்திப்போம். முருகப்பெருமானை எப்படி கூப்பிட்டா பிடிக்கும்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இப்போ சாந்திமா இருக்காங்கன்னா சாந்திமாவை அவங்க ஆபீஸ்ல ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க, அவங்க அம்மா வீட்டுல ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க, அவங்க புகுந்த வீட்டுல ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க, அவங்க அப்பா வீட்டுல ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்துட்டு ஒருத்தவங்க சாந்தின்னு கூப்பிடுறாங்க, ஒருத்தவங்க சாந்தி ஆறுமுகமான்னு கூப்பிடுறாங்க, ஒருத்தவங்க மணின்னு கூப்பிடுறாங்க. ஏதோ ஒரு சம்திங் 5 விதத்துல 5 விதமா கூப்பிடுறாங்கன்னா இப்ப அவங்க அம்மாவை கேட்கணும், சாந்திமா உங்களுக்கு எந்த பேர் பிடிச்சிருக்குன்னா அவங்க குறிப்பிட்ட பேர் எனக்கு இந்த மாதிரி கூப்பிட்டா பிடிச்சிருக்கு சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு எத்தனையோ பேர்கள், சகஸ்ர நாமங்கள் 1000 நாமங்கள் இருந்தாலுமே வேதமே முருகப்பெருமானோட மந்திரத்தை 3 முறை சொல்லி 3 முறைக்கு மேல சொல்ல முடியலேன்னு சொல்லி 3வது அக்ஷரத்தை நீட்டி சொல்லிச்சுனா
சுப்பிரமணியோம் 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 அப்படின்னு சுப்பிரமணியோ அப்படின்னு மூணாவது நீட்டி சொல்லிச்சான். முருகப்பெருமானே வேதத்திற்கே முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லி முடிக்கிறதுக்கு முடியல. அதுக்கு இப்படா சொல்றதுன்னு மூணாவது அக்ஷரத்துல ஓம்னு இன்னும் எழுத்து சொல்லிச்சான். அப்படி எத்தனையோ நாமங்கள் இருந்தாலும் முருகனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நம்ம கந்த சுவாமிக்கு என்னென்ன நாமங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, முருகப்பெருமான முருகன்னு கூப்பிட்டா பிடிக்கும். என்ன சுவாமி முருகப்பெருமான முருகன்னு கூப்பிட்டா தானே பிடிக்கும் அப்படின்னா, எத்தனையோ திருநாமங்கள் இருந்தாலும் முருகன் அப்படின்னா வள்ளினம் வெள்ளினம் இடையினம்க்கு சொல்லி உகாரம் வந்து அதுல ஒரு பேர் முருகப்பெருமானுக்கு இருந்ததுன்னா அது அழகன்னு இருக்கு. முருகன் என்றா அழகன்னு டிக்ஷனரியில போட்டிருக்கு. அப்போ முருகன்னு கூப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். சரி, முருகன்னு கூப்பிட்டோம். அடுத்த என்ன நாமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மயூர சேவகன், மயிலோடு இணைந்திருக்கக்கூடிய சேவகன் அப்படின்னு சொல்றாரு. மயூரத்திற்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நான் நிறைய முறை சொல்லியிருக்காரு. 3 விதமான மயில்கள் இருக்கு. ஒண்ணு அசுர மயில், ஒன்னொன்னு தேவ மயில், முருகப்பெருமான் கூடவே இருந்த மயில், அப்புறம் ஆட்டுக்கடாய் வாகனம் தான் சொல்றாங்க. தேவ மயிலாகப்பட்டது அசுர மயில் சொல்லக்கூடியது முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்த அசுரனை வந்து எடுத்த மயில். இன்னொன்னு திருலோக சஞ்சாரிய முருகப்பெருமான் 3 லோகங்களையும் விழா வந்தப்ப முருகப்பெருமான் கூட இருந்த மயில். இப்படி 3 விதமான மயில்கள் நம்ம பாக்குறோம். அதுல முருகப்பெருமான் மயிலூடவே இருக்கார். பிரணவ மயில், அசுரமயில், தேவமயில். சூரனா சம்ஹாரம் செய்யும் பொழுது தேவேந்திரனே முருகப்பெருமானுக்கு மயிலா இருக்கா. அப்படி 3 விதமான மயில் சொல்றோம். அப்ப முருகப்பெருமானையும் மயிலையும் பிரிக்க முடியாது. எப்படி திருமால் வந்து சுவாமிக்கு போருக்கு போகும்போது விடையா இருக்காரு அப்படின்னு சொல்றோமோ, அந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு மயில் பிரியாத ஒரு விடையாக இருக்கக்கூடியது. எப்படி நம்ம ஒரு சோமாஸ்கந்தர் மூர்த்தம் சேரும்னா அம்பாள் எப்படி பிரிக்க முடியாதோ, ஒரு முருகன் எப்படி பிரிக்க முடியாதோ, அந்த மாதிரி முருகப்பெருமானுடைய சிலையோ முருகப்பெருமானுடைய ஏதோ ஒரு பிரதிமையோ செய்யும் பொழுது மயிலை நம்ம பிரிச்சிடவே முடியாது. அட்லீஸ்ட் மயில் இதையாவது முருகப்பெருமான் சூடின மாதிரி கேலண்டர்லாம் வரைகிறது வழக்கம் உண்டு. முருகனையும் மயிலையும் பிரிக்க முடியாது. அதனால மயூர சேவகன், மயிலோடு இருக்கக்கூடிய சேவகன் அப்படின்னு சொல்றோம். எப்படி சிவபெருமானுக்கு எருதுக்கொடியும் சிவபெருமானையும் பிரிக்க முடியாதோ, ஒரு சின்ன சிவலிங்கமா இருந்தாலும் அங்க நந்தி இருக்கணும். அது ஆத்மலிங்கமா இருக்கும் பட்சத்தில் நம்ம வைக்க வேண்டாம். ஒரு ஞானியருடைய ஒரு சாநித்தியமா வச்சிருக்கோம், அவங்களுடைய மரபை போற்றும்படியா வச்சிருக்கோம்னா அதுக்கு நம்ம நந்தி வைக்கணுங்கிறது கிடையாது. பட் வழிபாட்டுக்குன்னு ஒரு சின்ன சிவலிங்கம் வச்சாலும் அதுக்கு சின்ன சைஸ், அதை விட 2 அங்குலம் கம்மியா நந்தி வைக்கிறதுங்கிறது நம்ம சைவ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அப்படி முருகப்பெருமான் மயிலும் பிரிக்க முடியாது. அப்ப மயிலோடு கூடிய சேவகனே அப்படின்னு கூப்பிட்டா முருகப்பெருமானுக்கு பிடிக்கும், முருகா அப்படின்னு கூப்பிட்டாலும் முருகப்பெருமானுக்கு பிடிக்கும். அடியன்மா அப்படின்னு நடுவுல கேமரா ஆன் பண்ண ட்ரை பண்றேன். நெட் விஷயம் அப்படின்னு தெரியல. ஓகே, சப்போஸ் நான் வீடியோ ஆன் பண்றேன், நல்லா இல்ல கரகசான் இருக்குன்னா நீங்க மெசேஜ் போடுங்க அப்படின்னு. 2 நாமம் பார்த்துட்டோம். முருகான்னு கூப்பிட்டா முருகப்பெருமானுக்கு பிடிக்கும், மயூர சேவகா அப்படின்னு கூப்பிட்டா முருகப்பெருமானுக்கு பிடிக்கும். அப்போ 3வது நாமம் என்ன சொல்றாரு? சரவண ஏனர் பூதலி முகலபடீர கோமலமுலை மீதே முழுகிய காமுக. 3வது சரவண முருகப்பெருமானுக்கு சொல்லுவேன் சரவணா, ஓம் சரவண பவம், அஷ்டாட்சரம். சிவபெருமானுக்கு 5 அக்ஷரம், முருகப்பெருமானுக்கு ஒரு அக்ஷரத்தில் கொடுத்து சரவண பவ ஓம் சரவண பவ அப்படின்னு நாமம் கொடுத்திருக்காங்க. அப்ப அது ரொம்ப சிரேஷ்டமான நாமம். முருகப்பெருமானுடைய மூல மந்திரத்துல கூட வரக்கூடிய ஒரு நாமம். எல்லா நாமங்களுமே மூல மந்திரத்துல வரும்னா சொல்ல முடியாது, அப்படி வரவும் செய்யாது. அப்போ மூல மந்திரத்துல ஒரு சப்தம் வருதுன்னா அது இன்னும் சிரேஷ்டம். அப்ப சரவண பவ அப்படின்னு சரவணா அப்படின்னு முருகப்பெருமானு கூப்பிட்டாலும் போரும். சரவணம், கங்கையில உதித்தவன் அந்த உஷ்ணம் தாங்க முடியாம அக்னி பகவானுக்கே அந்த உஷ்ணத்தை தாங்க முடியாம கங்கை ஜலத்துல போட்டார். அப்ப சரவணன் அப்படின்னு கூப்பிட்டா முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப 3 நாமாச்சு. முருகா, மயூர சேவகா, சரவணா அப்படின்னு கூப்பிட்டா. எப்பவுமே ஒரு நாமம் சொல்லும் போது இப்ப கார்த்தின்னு கூப்பிடுறோம்னா கார்த்தி அப்படின்னு தீயில ஸ்ட்ரெஸ் கொடுத்து நம்ம விழிக்கணும், விழிச்சு சொல்ற மாதிரி கூப்பிடணும். அப்போ முருகா, மயூர சேவகா, சரவணா அப்படின்னு கூப்பிட்டுட்டோம். முருகப்பெருமானுக்கு 3 நாமம் பிடிச்சிருக்கு. அப்ப அடுத்து
ஏனல் பூதரி முகுள படீர கோமள முளமீதே. இன்னொன்னு வள்ளிய குறிப்பிட்டு சொல்லணுமா. ஏனல் பூதரி முகுளபடீர கோமள முளமீதே முழுகிய காதற்காமுக. இதெல்லாம் ஒரே, இதுக்கு ஒரு பிராக்கெட் போட்டீங்கன்னா இதுக்கான சிம்பிளிஃபைடு வேர்டு என்னன்னா வள்ளி நாயக்கன். முருகப்பெருமானுக்கு வள்ளி நாயக்கன் அப்படின்னு சொல்லணும். இப்போ வச்சன சம்பிரதாயத்துல சொல்லுவாங்க, வள்ளி தேவசேனா காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளி தேவசேனா, முதல்ல வள்ளி சொல்றார், அப்புறம் தான் தேவசேனா. வள்ளி தேவசேனா காந்த ஸ்மரணம், அவங்களுடைய மனசுல என்ன, வள்ளியுடைய மனசுலயும் தேவானுடைய மனசுலயும் என்ன ஸ்மரணமாயிருக்குன்னா சுப்பிரமணியம் அப்படிங்கிற நாமம் மனசுல அவங்களுக்கு சமிருத்தியா இருக்கு. அப்ப அதை சொல்லி வள்ளி நாயக்கனே, எக்ஸ்பெஷலா வள்ளி நாயக்கின்னு சொன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப வள்ளி நாயகனே, வள்ளி நாயக்கம் அப்படின்லாம் பேரு வள்ளி நாயகம்னு எல்லாம் பேரு வைப்பாங்களாம் அந்த காலத்துல. ஏனல் பூதரி முகுளபடியில கோமல முளமீதே முழுகிய காதற்காமுக, இந்த வரையில சொல்லக்கூடியது என்னன்னா வள்ளி நாயக்கம். வள்ளி நாயகன்னு சொன்னா முருகப்பெருமானுக்கு பிடிக்கும். 4வது நாமா வள்ளி நாயகம். இப்ப இந்த வரியில ஏனல் பூதரி என்ன சொல்றாரு அப்படின்னா, திணைப்புணம் ஏனல் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரன் அப்படின்னு கந்தர் அலங்காரத்துல வரும். சிற்றேனல் காக்கின்ற அப்படின்னு வரும். அப்ப சிறு புனத்திலே கேட்க வாழ, அதாவது திணைப்புணத்தை காக்கக்கூடிய வள்ளி பிராட்டி அவளை மணந்தவனே. ஏனல் பூ தரி முகுள படீர கோமள முளமீதே, அவருடைய அந்த ஸ்தனங்களானது குங்குமமும் சந்தனமும் படிந்து கமகமக்கும்படி இருக்கிறது. அதை முருகப்பெருமான் சேர்த்துக் கொள்கிறார். இப்போ முருகப்பெருமான் நினைத்தனால அவள் திருமேனி பிரகாசிக்கிறது, அவளுக்கு சந்தன குங்கும வாடைகள் வருதுன்னு சொல்லலாம். இல்ல முருகப்பெருமான் அவளை அணைச்சிட்டனால அவனுக்கு சந்தன குங்கும வாடை இருக்குன்னு சொல்லலாம். இப்ப 2 விதமா அதுக்கு மீனிங் கொடுக்கலாம். அப்படி ஏனல் பூதரி முகுள படீர கோமல, ரொம்ப சுகந்தமா முகுளமா இருக்கக்கூடிய அந்த படீர கோமல முலை மீதே முழுகிய காதல் காமுகன் வள்ளி பிராட்டி. வள்ளி பிராட்டிக்கு சிம்பிள் சன்மார்க்கம். இருந்த இடத்துல இருந்து காலையில எந்திரிச்சோமா சரவண பாபா ஓம் நம சிவாயான்னு சொல்லி எந்திரிக்கணும். நைட்டு தூங்கும் போது சரவண பாபா ஓம் நம சிவாயான்னு சொல்லி படுத்தோம்னா இதுவே இருந்த இடத்துல இருந்து செய்யற பக்தி. நம்ம நாள் முழுக்க இருந்துட்டு அஷ்டாட்சர ஜபம் பண்றேன்னு சொல்லி அடுத்தவங்களை திட்டிட்டு ஜபம் பண்ண லௌகிக காரியங்களை பார்த்துட்டு இருக்கிறத விடவே இருந்த இடத்துல இருந்து சுவாமி அப்படி தீர்க்கமா நினைச்சு உன் செயலாவது என் செயலாவது யாரொன்றும் இல்லை நின் செயலே இணைந்திருந்தேன்னு சொல்லி அவன் திருவடியில சங்கல்பம் பண்ணோம்னா, மற்ற நம் காமங்கள் மாற்றுன்னு இருந்தோம்னா அவன் பார்த்துக் கொள்வான். அப்போ இருந்த இடத்திலிருந்து சத்தா பக்தியோட சிம்பிள் பூஜை செஞ்சுட்டு இருந்தவோ வள்ளி பிராட்டி. அந்த சுந்தரவள்ளி ஜனகவல்லின்னு சொல்லக்கூடிய அந்த சகோதரிகள்ல இளையவள் ரொம்ப ஸ்ரத்தையா முருகப்பெருமான பூஜை பண்ணி ஒரு முதல்ல எடுத்து பரகதி அடைஞ்சிட்டா, தேவசேனையா போயிட்டா. பின்னாடி இருந்தவ பூஜை நேரங்களை ரொம்ப ஸ்ரத்தையா பூஜை பண்ணி இருந்தனால அவளுக்கு முருகப்பெருமான் இந்த நிலையை கொடுத்தார். ஏன்னா எல்லாராலையும் ஃபர்ஸ்ட் சொல்ல முடியாது அல்லவா. சிம்பிள் பக்தி பண்ணாலும் ஸ்ரத்தையா பண்ணணும். அது சிம்பிள் பக்தி கொடுக்கணும் அவர் தானே. நம்ம யாரு, நம்ம காஷாய வாங்கணுமா, நம்ம முத்திரை, நம்ம தீட்சை வாங்கணுமா, விசேட தீட்சை வாங்கணுமா அப்படின்னு முடிவு பண்ணதே அவன் தான். அப்ப இந்த நாமத்தையோ இந்த தீட்சையை கொடுக்கணும் அவன் தான். அப்ப இத முடிவு பண்றவனும் அவன் தான். ஒரு சரணாகத்தன் அப்படித்தான் இருக்கணும். இப்ப வள்ளி சன்மார்க்கத்தின் படி வள்ளிய முன்னிட்டு கொண்டு முருகப்பெருமானை சரணடைதல் அப்படிங்கிறது சிறப்பு. அப்ப முருகப்பெருமானுக்கு வள்ளி நாயக்கனே அப்படின்னு சொன்னாலும் பிடிக்குமா. இப்ப 3 இது பார்த்துட்டோம், 4 இது பார்த்துட்டோம். என்னென்ன? முருக அப்படின்னு சொன்னா பிடிக்கும். மயூர சேவகா, மயிலோடு இருப்பவனே, மயிலிருந்து எங்களுக்கு சேவகம் புரிபவனேன்னு சொன்னா பிடிக்கும். சனவண பவான்னு சொன்னா பிடிக்கும். அதே மாதிரி வள்ளி நாயக்கனே, வள்ளி திணைப்புணத்தில் அந்த அம்மா சிவனேன்னு வள்ளி திணைப்புணம் காத்திருக்கக்கூடிய அந்த வள்ளி பிராட்டியே போய் நீ போய் சென்று அடைந்தியே, நீ வழிய ஆட்கொண்டியாவே. எத்தனையோ டைம் வள்ளி அவாய்ட் பண்றா. கச்சி பச்சி வாச்சாரியார் ரொம்ப அருமையா சொல்லுவார். எத்தனையோ டைம் குறிப்புல உணர்த்துவார், நாம் குமரியாட வந்தோம் அப்படி எல்லாம் உணர்த்துவார் முருகப்பெருமான். அவங்க பிரதர்ஸ் வள்ளி பிராட்டியோட நம்பிமார்கள்லாம் வருவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆண் பிள்ளைகள், அவங்க அப்பா எல்லாம் வரும்போது அவர் கிழவரா முருகப்பெருமான் வந்தப்போ நாம் குமரி ஆட வந்தோம் அப்படின்னு சொல்லுவாராம். இவர் டபுள் மீனிங். குமரி ஆட வந்தோம்னா அங்க இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சியில நான் ஆட வந்தேன் அப்படின்னு ஒரு பொருள். குமரினா அந்த நீர்வீழ்ச்சியில ஆட வந்தேன், குமரி ஆட வந்தோம் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு குமரி ஆட வந்தோம்னா உன் பொன் கூட குமரியா இருக்கக்கூடிய பொன் கூட டூயட் பாட வந்தேன்னு இன்னொரு பொருள் இருக்கான் அப்படின்னு ஹாசியமா சொல்லுவாங்க.
அப்படி எத்தனையோ குறிப்புகளெல்லாம் உணர்த்தினார், அவங்க யாருக்குமே புரியல. கடைசி வரைக்கும் முருகப்பெருமான போர் புரிஞ்சு, திருத்தணியில போர் புரிஞ்சு கட்டிக்கிறார் மாதிரி தான் நமக்கு கதை வர்றது. அப்படி வள்ளி நாயக்கிய அவ பிரஜையே இல்லாம தான் தேவி, தான் முருகப்பெருமானுடைய சகபத்தினின்னு தெரியாம இருந்தா ஒரு காலத்துல. அவளை போய் நீதானுடைய பத்னி, நீதானுடைய காதலின்னு அவரை டோரனாக் பண்ணி முருகப்பெருமான் நிறுத்திட்டு வந்தார். அப்ப அவனுக்கு அந்த கருணையை என்ன சொல்றது? அப்ப அந்த கருணைக்கு பல்லாண்டு. அப்ப வள்ளி நாயக்கம்னு சொன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப அப்படி 4 நாமா பார்த்தோம். அப்புறம் பதி பசுபாச தீவினை புதிய புராரிக்கு ஓதிய குருவே சுவாமிநாதா அப்படின்னு சொன்னா முருகப்பெருமானுக்கு பிடிக்குமா? ஏன்? எதையுமே ஊரு வச்ச ஒண்ணு செஞ்சணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு 4 பேர் பாராட்டும்படியாக. அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, புகழ் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை. முருகப்பெருமானுக்கு பெரிய புகழ் என்ன? வள்ளி பிராட்டிய திருமணம் பண்ணதா, இல்ல வள்ளி பிராட்டி திருமணம் பண்ணதால் அவ்வைக்கு அந்த கர்வத்தை தீர்த்து வச்சதா, திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் சமஹாரம் சென்றதா, நிறைய கதிர்காமத்துல போய் நின்னதா? இதெல்லாம் முருகப்பெருமானுக்கு பெருமையான இல்லை. அவங்க அப்பாவுக்கு உபதேசம் பண்ணாரு, அது ரொம்ப பெருமையா. அதனால அதை சொல்லி கூப்பிட்டாலும் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா? என்ன இருந்தாலும் சிறு குழந்தை தானே முருகப்பெருமான். எல்லாத்துக்கும் ஞான பண்டிதன். இந்த பேர் எந்த சுவாமிக்குமே இல்ல, ஞானத்திற்கே பண்டிதன். இருந்தாலும் அவனுக்கு சுவாமிநாதன் அப்படின்னு கூப்பிட்டா ரொம்ப பிடிக்குமா? அப்போ பதி பசுபாச தீர்வினை, கடவுள் உயிர் தலை, இந்த 3 தத்துவங்களையும் பழமையான சிவபெருமானுக்கு உணர்த்தியதால் உன்னை சுவாமிநாதன் என்கிறோம். அப்ப அந்த சுவாமிநாதன்கிற பேரும் முருகப்பெருமானுக்கு பிடிக்கும். அப்ப 5 நாமா பார்த்துட்டோம். முருக, மயூரச்சேவக, சரவண, ஏனல் பூதரி முகுளபடியிர கோமல் அரமீதே முழுகிய காதற் காமுக. சிம்பிளிஃபைடா வள்ளிநாயகம்னு வச்சிருக்கோம். இப்ப 5வது சிம்பிளிஃபைடா வள்ளிநாயகம். 5வது நாமா பதி பசுபாச தீவினை முதிய புராரிக்கு ஓதிய குருவே. அப்ப சுவாமிநாதன். இந்த பதி பசுபாசத்துடைய 3 தத்துவங்களையும் யாருக்கு சொன்னா? சிவபெருமானுக்கு சொன்னா. சிவபெருமானுக்கு சொன்னாதானே சுவாமிக்கே நாதனானா, சுவாமிநாதனால ஞான பண்டிதனானா. அவ்வளவுதான். இப்ப 5 நாமாவை நம்ம பார்த்திருக்கோம். பதி பசு பாசம், இதுக்கெல்லாம் அடியன் வழக்க சொல்லுங்கிறது இல்ல. ஆனந்தே அவர்கள் இதுக்கு விதவிதமான அர்த்தங்கள்லாம் சொல்லியிருக்கார். அது அடியன் அது சொல்றதுக்கும் அடியனுக்கு வயசு பத்தாது. அது அடியன் சொல்லி நீங்க கேட்கறதுக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை. நீங்களா என்னை விட பெரியவங்க. அப்போ பதி பசு பாசம் இந்த மும்மலத்தையும், அதோட வடிவம் என்ன, அந்த வடிவத்தை யார் இருக்கா, அதோட உட்பொருள் என்ன அப்படின்னு முதிய புராரிக்கு ஓதிய குருவே. பூர்வ பிரணவம்னு சொல்றது உண்டு. ஆனா இந்த மாதிரி சில பாடல்கள்ல சாஸ்திரங்களை சுவாமி, அதாவது சங்கரருக்கு உபதேசம் பண்ணார். சிவபெருமானுக்கு சாஸ்திரங்கள் உபதேசம் பண்ணார், வேத பொருளை உபதேசம் பண்ணார், பிரணவத்தை உபதேசம் பண்ணார், 3 தத்துவங்களை உபதேசம் பண்ணார். விதவிதமா அதை சொல்றார். அப்போ அது ஓம்ங்கிற பிரணவத்துக்குள்ள இத்தனையும் அடக்கம், வேதமும் அதுக்குள்ள அடக்கம், சுவாமி அனைத்து சுவாமிகளும் அடக்கம். அப்போ அப்படின்னு சொல்றது. அப்போ பதி பசு பாசம் இதெல்லாம் முதிய புராரிக்கு ஓதிய குருநாதா குருவே என்று 5 நாமா பார்த்துட்டோமா? இப்ப 5 நாமாவை சொல்லி என்று இப்பதான் சாப்டர், இங்கதான் மெயின் மேட்டரே இருக்கு. 5 விதமா முருகா, மயூரச்சேவகா, சரவணையேனல் பூதரி முகுல வடீர கோமல முளமீதே முழுகிய காதல் காமுக பதி பசுபாச திருவனை முதிய புராரிக்கு ஓதிய குருவே அப்படின்னு 5 நாம சொல்றோமா? இந்த 5 நாமத்தை சொல்லணும்னா புதிய உருகியும் ஆடிப்பாடியும் இருகடல் நாடி சூடியும் உணர்வினோடு ஊடி கூடியும் வழிபாடுற்று உலகினோர் ஆசை பாடு அற நிலை பெறும் ஞானத்தால் இனி உனது அடியாரை சேர்வதும் ஒரு நாள். இங்கதான் வர்றார். இவ்வளவு நாளா நம்ம எல்லாம் ரொம்ப சத்சங்கமா இருக்கோம், இவ்வளவு வருஷமா இந்த குரூப் இது நீடிச்சுட்டு போகுது அப்படின்னு சொன்னோம்னா அது யார் சங்கல்பம்னா தெய்வ சங்கல்பம். இதுக்கு நம்ம ஆல்ரெடி இந்த பாட்டை பாடியிருக்கோம். ஏன்னா அருணகிரிநாதரே இந்த பாடெல்லாம் சத்சங்கம் வேணும்னு கேட்கிறார். நிச்சங்கத்தோன்னு ஒரு பாட்டு சான்ஸ்கிரிட்ட சொல்லுவாங்க. அப்படி சத்சங்கம் எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. அடியே ஆல்ரெடி சொன்ன மாதிரி மன்னார்குடி ராஜகோபால சுவாமியோட இடுப்புல 2 சாவி கொஞ்சம் தொங்க விட்டுருப்பாங்களா. அது என்னன்னு கேட்டா சத்சங்கத்தோட சாவியா. சுவாமி நம்மள தன்னை காமிச்சு கொடுத்துருவான், இல்ல தன்னை அடையறதுக்கான வழியை காமிச்சு கொடுத்துருவான், எல்லாம் பண்ணுவான். பட் அடியார்களை காமிச்சு கொடுக்க மாட்டான். ஏன்னா தன்னை காமிச்சு கொடுத்தா கூட மறந்துருவோம். நம்ம அடியார காமிச்சு கொடுத்துட்டா பகவான நம்ம மறக்க மாட்டோம். அப்ப நம்மள மாயில சிக்க வைக்கிறதுக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் இல்லையா?
அப்போ சிம்பிளா என்ன பண்ணுவா, சத்சங்கத்தை யாருக்குமே கொடுக்க மாட்டான். 4 பேர் நல்லவங்களா இருந்தா, 4 பேர் அடியாரா இருந்தா, நல்லவங்க இல்ல அடியாரா இருந்தா, 4 பேர் அடியா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போன்னு கை காமிக்க மாட்டான் நான் பெருமாள் சுவாமி, அப்படி காமிக்க மாட்டான் எப்பவுமே. அப்போ இந்த சத்சங்கத்தை வேண்டி இப்படி இப்போ முருகா மயூரச்சேவகா சரவண ஏனல் பூதரி ஏனல் பூதரி முகுளபடீர கோமல அணைமீதே முழுகிய காதற் காமுக புதிய முராரி கோதி குருநாதா, இப்படி எல்லாம் யாரு பாடுவாங்களாம்? அந்த அடியார்கள் பாடுவாங்களாம். அப்பேற்பட்ட அடியார்களுடைய திருப்பாதங்கள்ல உருகியும் ஆடிப்பாடி இப்படி சொல்லுவாங்க. அந்த அடியார்கள் உருகியும் ஆடிப்பாடியும் உடைய இந்த நாம சங்கீர்த்தனத்தை முருகா சரவணபவா குருநாதா ஞான பண்டிதான் சொல்லுவாங்களே, அப்பேற்பட்ட அடியார்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் அடியாருடைய பாதங்களை நான் என்று அடைவேன் அப்படின்னு இந்த முதல் பேராகிராஃப்ல கேட்கிற அருணகிரிநாதர். ரொம்ப நம்ம உஜ்ஜீவிக்கிறதுக்கான ஒரு கருத்துக்கள் இதெல்லாமே ரொம்ப சிம்பிளா ஒரு திருப்புகள்ல சொல்லிட்டார். எப்படி நாம் இந்த ஆன்மீக வாழ்க்கையிலே ஈடுபடுவது, இதுல தோய்வில்லாமல் எப்படி மென்மேல கட்டங்களுக்கு போறதுன்னு சிம்பிளா சொல்லிட்டார். ஒண்ணு வேண்டாம். யாரெல்லாம் முருகப்பெருமான நாமசங்கீர்த்தனம் செய்கிறாரோ, யாரெல்லாம் திருப்புகழ் பாடுகிறார்களோ, திருமறை ஓதுகிறார்களோ, அவர்கள் ஆடிப்பாடி ஓதுகிறார்கள். அந்த ஆடிப்பாடி ஓடும் அடியாருடைய திருக்கூட்டங்கள்ல நீ எப்ப அது சேர்க்க போற முருகா அப்படின்னு கேட்கிறார் சிம்பிளா. இப்போ சத்சங்கத்துல ஏதாவது பிரச்சனை, சத்சங்கம் கிடைக்கல, இல்ல சத்சங்கம் உள்ள போயிட்டு எனக்கு அது சுபாவம் ஆக்கிக்க தெரியல, நான் தான் பண்றேன்னா இந்த பாடலை ஓடினா அடியார்களுக்குள்ள இருக்க சங்கடங்கள் எல்லாம் விலகும் அப்படின்றது ஐதிஹ்யம். இப்படி ரொம்ப அருமையான பாடல். உருகியும் ஆடி பாடியும் இருகடல் நாடி சூடியும் உணர்வினோடு ஊடி கூடியும் ஞான உணர்ச்சியினோடு. சாதாரணமாவா இப்போ முருகான்னு சொல்றோம்னா நமக்கே ஒரு புலகாங்கிதம் அடைகிறோம். அப்ப அந்த மந்திரத்திற்கான இது நம்ம நினைச்சு சொல்றோமோ இல்லையோ அந்த மந்திரத்துக்கு தானாக வந்துருமா. ராகம் தானம் போட்டுதான் பாடுங்கிறதுல முருகான்னு சொன்னாலே அந்த அழகுல மயங்கி முருகாங்கிற சொல்லே அந்த அழகுங்கிறத வாங்கி அந்த பிரமராந்தத்துல இருந்து அந்த தேன் நமக்கு சொட்ட ஆரம்பிச்சிருமா. அப்ப ஆனந்த மேலிட்டு நம்ம என்ன பண்றோம்னே தெரியாதான். அந்த மாதிரி உணர்வினோடு ஆடி கூசரி ஊடி கூடியும் வழிபாடு உற்று. சும்மா நாம சொன்னா போருமா? வழிபாட சொன்னோம், வழியா சொன்னோம், குருநாதன் சொன்ன மாதிரி சொல்லணும், இல்ல அதன் வழி நம்ம பாடணும். 2 மீனிங் இருக்கு வழிபாடுக்கு. அதன் நின்று வழிபாடுதல், இல்ல சுவாமி குருநாதன் காமிச்சு கொடுத்து வழிபாடுதல், இதெல்லாம் அந்த வழி பட்டு நின்றல். வழிபாட்டுக்கு நிறைய மீனிங் இருக்கு. அதன் வழி நீ பாடு, இல்ல வழிபடு, அவனை சரணடை. இப்படி இந்த மாதிரி எல்லாம் வழிபாட்டில் பொருந்த நின்று சொல்லக்கூடிய நாமங்களை எல்லாம் அடியார்கள் சொல்லுகிறார்களே, அந்த அடியார்களுடைய சத்சங்கத்தில் நான் எற்றோ நினைவேன். எப்ப எனக்கு அது கொடுப்பேன், எப்ப அந்த நாள் வரும், உன்னது அடியாரை சேருவதும் ஒரு நாளை எப்ப முருகா அந்த கொடுப்பேன்னு விழிக்கிறார். முருகப்பெருமான கூப்பிடுறார் அருணகிரிநாதன். ரொம்ப அருமையான கருத்து. இதெல்லாம் அடியார்கள் டெய்லியுமே நம்ம நித்தியானுசந்தனமா டெய்லி பாசனம், அதாவது திருமுறை சேவிக்கிறதுக்கு இதெல்லாம் வச்சுக்கணும். அப்பதான் அந்த மாதிரி பாடம் நம்ம மனப்பாடமாகவும் நமக்கு இதனால அந்த பலசுத்திங்கிற பலனும் நமக்கு கைவர கிடைக்க பெறும். இப்போ ரொம்ப சிம்பிளா இருக்கு. முருகா மயூர சேவக சரவண ஏனல் பூதரி பாடியின் அந்த வரியை நீங்க பார்த்துட்டே வாங்க. அப்ப உங்களுக்கு அந்த பொருள் புரியும். பொருள் புரியாத போது ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா அடியன்னு கேட்கிறேன். இதோட நம்ம முடித்து பண்ணிக்கலாம். முருக மயூர சேவக சரவண ஏனல் பூதரி முகலபடீர கோமல முளமீதே முழுகிய காதற் காமுக பதி பசுபாச தீர்வனை முதிய புராரி கோதிய குருவே என்று உருகியும் ஆடிப்பாடியும் மிருகலல் நாடி சூடியும் உருவினோடு ஊடிக்கூடியும் வழிபாடுற்று உலகினோடு ஆசைப்பாடற நிலை பெறும் ஞானத்தாள் இனி உனதடியாரை சேர்வது ஒரு நாளே. இப்ப அடியார்களுக்கு அந்த வரிக்கான மீனிங் நல்லபடியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிற்பாடு அதுக்கான சந்தேகங்களை நம்ம தீர்ப்போம். அடியன் நன்றிங்கம்மா. இப்போ மெயின் சாப்டருக்கு வரும். இங்க என்ன சொல்றார், இப்ப அடியார்களுக்கு ஒரு கொஸ்டின் நீங்க மைக் ஆன் பண்ணி சொல்றான். இப்ப ரீசெண்டா ஒரு கொண்டாட்டம் முடிஞ்சது, அத பத்தி சொல்லுங்களேன். என்ன கொண்டாட்டம்? கிருஷ்ண ஜெயந்தி. இது வேறடா அடியார்கள் கேட்டதை நீங்க சொல்லிருக்க மாட்டீங்க. அடியன் கேட்டதா டக்குன்னு சொல்லிட்டீங்க. மதுரை மகாநாடு. கார்த்திகேயா மதுரை மகாநாடு. மதுரை மகாநாடு ஓகே. இல்ல பழனியில பெரிய அளவுல மகாநாடு நடந்ததுங்க. நான் என்னன்னா ஒரு வாரத்துல என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறேன்.
ஒரு வாரத்தை கிருஷ்ண ஜெயந்தி தாங்க நடந்தது. கிருஷ்ண ஜெயந்தி தான் நடந்தது அடியே. கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒட்டின. இப்போ அருணகிரிநாதர் வாழ்ந்த காலத்துல எப்படி இருந்ததுன்னா சாக்த மதம், கானாபத்தியம், சௌரம், சைவ வைணவம் ஆஸ் யூசுவல். அப்புறம் நிறைய குஷ்டி மதங்கள், வேதத்தை வேதம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய மதங்கள். அப்புறம் சமண பௌத்தர்கள் கொஞ்சம் கொஞ்சம் சொச்சம். அப்ப வைசீகம், ஆகனியம், அந்த மாதிரி நிறைய மதங்கள், குஷ்டி மதங்கள் நிறைய இருந்தது. சில மதங்கள் என்னன்னா நம்ம ஆசைய தீர்வுபடுத்திக்கிறதே ஒரு மதமா, நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் இப்பவே செஞ்சுட்டு அப்படி அதன் காரணமா நமக்கு மரணம் வந்தாலும் பரவாயில்லையா அப்படி ஒரு மதம் எல்லாம் இருக்கு. ஒரு நியூமராலஜி, நம்பர்ஸ் தான் கடவுள், நம்பர்ஸ் வழிபடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ஸ் இருக்கு. இப்படி நிறைய விதமான குஷ்டி மதங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி இருந்த காலத்துல அதெல்லாம் ஓரளவுக்கு ராமானுஜரோ, நம்ம மதுவாச்சாரியரோ, இல்ல ஆதிசங்கரோ, நம்ம நாயன்மார்களோ, நம்முடைய சாதாரணமா நம்ம மாணிக்க வாசகர் காலங்கள்லயோ, நாவுக்கரசர் காலங்களோ நிறைய சமண பௌத்த கலக்கங்கள் இருந்தது. எத்தனையோ அவங்க டிஃபீட் பண்ணி நமக்கு இப்போ இவ்வளவு சுதந்திரியமா நம்ம சைவத்தை ஃபாலோ பண்றோம்னா அதுக்கு பேஸ் அத்தனை பிரிவுகள் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியெல்லாம் இருந்தது. அருணகிரிநாதர் காலத்துல நமக்குள்ள ஒரு பிரிவினையா சண்டையா, சிதம்பரத்தை பெருமாளை வைக்கலாமா வேண்டாமா, ரெண்டாம் பிரகாரத்துல இருந்து பெருமாளை முதல் பெருமாளத்துக்கு கொண்டு வர்றது, இல்ல சிதம்பரத்துல ஞான சபையை கலைக்கலாமா, இப்படி எல்லாம் நிறைய நமக்குள்ள ஒரு புரிதல் இல்லாம எல்லாம் இருந்தது. அப்ப அவர் என்ன நினைச்சார், அம்பாள் தாயார் எல்லா தனிக்கோவில் நாச்சியார், அதாவது எல்லா தாயாருக்கும் தனி இது, மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் சம்பந்தம் இல்லை. தாயார் மதுரை மீனாட்சி தனி தெய்வம். அவள் ஷாமலா தேவியோட இது, அகிலாண்டேஸ்வரி வாராகியோடது, அவருக்கு தனி ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை பண்றது என்ன, பூஜை பண்றது என்ன, அவருக்கு சிவபெருமனுக்கு சம்பந்தம் பண்ணி சொல்றப்போ தனித்தனியான ஒரு ஒப்பீனியன் எடுத்துட்டு அவங்க மதத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்தார், இது முருகப்பெருமானுக்கும் முகப்பா இல்ல, என்ன மாமா, அப்பா, அம்மா, தன்னா, தம்பி, எல்லாம் சூரிய பகவான் எல்லாரும் நம்ம விட்டு போயிடுவாங்க போல இருக்கு, இவங்க இழுத்து பிடிக்கணுமே சொல்லி இதெல்லாம் பண்ணணுமேங்கிறதுக்காகத்தான் பாம்பன் சுவாமிகளையோ, அருணகிரிநாதரையோ, வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள், அவங்கள மாதிரி எல்லாம் பெருமாளையும் சிவனையும் பாடவே முடியாது. எத்தனை பாசுரம், எத்தனை பதிகங்கள் பாடியிருக்காங்க. வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமி எல்லாம் வெறும் முருகர் பாடவே இல்லை, எத்தனை பெருமாள் மேல பாடியிருக்கார். அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர், திருமாலிருஞ்சோலை, வேங்கடத்துக்குள்ள தனித்தனி 10 பாடல் எழுதியிருக்கார் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள். இப்பேற்பட்ட வேதாந்தி அவர். சிவபெருமான் மேல எத்தனை திருத்தில்லையில பதிகம் பாடியிருக்கார், நிறைய கீர்த்தனைகள் எழுதியிருக்கார். வண்ணச்சரபம் சுவாமி ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அப்படி. இப்ப முருக அடியார்கள் வேதம் பார்ப்பது இல்லை. இப்ப சைவர்கள் பாக்குறாங்களா, வைணவர்கள் பாக்குறாங்கன்னா அது அவங்க எழுதுறது. பட் முருக அடியார்கள் வேதம் பார்ப்பது இல்லை. எல்லா தேவதைகளுக்கும் கொடுக்கக்கூடிய மரியாதை, ஆனா எல்லா சம்பிரதாயத்துல எல்லா தெய்வங்களுக்கும் ஆகுதி உண்டு, எல்லாத்துக்கும் அவங்க பண்றாங்க. ஆனா முருகப்பெருமான் அடியார்கள் ரொம்ப தூக்கலாவே இருக்கு, ரொம்ப சர்வ சகஜமா பழகக்கூடிய அடியார்கள் முருகன் அடியார்கள்னு தெரியுது. ஏன்னா முருகப்பெருமான் இலக்கியங்கள்னு பார்த்தோம்னா திருப்புகழ்ல முதன்மை. அதுல எல்லா பாடல்களிலையுமே பாகவத கருத்துக்களோ, தேவி பாகவத கருத்துக்களோ, லிங்க புராண கருத்துக்களோ, விநாயக புராண கருத்துக்களோ, சூரியனுக்கான சில தோத்திரங்களோ, ஐயப்பனுக்கான சில வரிகளோ, ஹனுமார பத்தின வரிகளோ, துருஷ்டி மார்க்கங்கள் எப்படியெல்லாம் அறிந்தது, யாரெல்லாம் அதை விரட்டினான்னு அதுக்கானதோ, பெரிய புராண கருத்துக்களோ, ஆழ்வார்கள் கருத்துக்களோ எல்லாமே இடம்பெறுது. என்னென்ன ஊர்ல முருகப்பெருமான் எந்தெந்த மாதிரி இருக்கார். ஒரு சில சிவன் கோவில்ல முருகப்பெருமான் விக்கிரகம் இல்லாதப்போ முருகப்பெருமானுடைய அந்த பிரதிமா கோபுரத்தில் இருக்கும். அப்ப கோபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்து, முருகனை பார்த்து பாடிட்டு போவார் அருணகிரிநாதர். தஞ்சாபுரம் கோபுரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பாடுவார். வடக்கு கோபுர வாசலில் மேவிய பெருமாளும் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அந்த வடக்கு கோபுர முருகனை பார்த்து பாடுவார். இப்படி டிஃப்ரெண்டான டைமென்ஷன்ஸ்ல அருணகிரிநாதருடைய திருப்புகழ் கிடையாது. ஒரு பொக்கிஷம். ஹிந்து தர்மம்னு எடுத்துட்டோம்னா அதை சைவ வைணவம்னு பிரிக்க முடியாது. ஹிந்து தர்மம்னா அந்த முருகரடியார்கள் தான். ஏன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சிருப்பாங்க. முருக பரத்துவத்திலே உங்களுக்கு ஞானம் இருக்கும். அப்போ முருகனே பெருங்கடவுள், அவன் படைத்ததாக இந்த தெய்வங்களை போற்றி அவர்களுக்கும் அந்த ஸ்தானத்தை கொடுத்து, அவர்களுடைய மருமகனே, அவர்களுடைய மகனே, அவருடைய தம்பியே, அவருக்கு சரஸ்வதி பாடியிருக்கா. ஜோதாவதி ராகத்தை நம்ம பாடுறோம். ஈனவனத்துகள் உளப்பிறவி அனகாதைங்கிற பாடல் அடியனே அந்த பாடல் எடுத்திருக்கேன். துஜாவதி ராகத்துல சாரதி உத்தமி துணைவு முருகனே, அதாவது சரஸ்வதிக்கு நீ அண்ணாங்கிற முறையில பாடார். அப்போ ரதிக்கும் நீ அண்ணன். மன்மதன் தான் பெருமாளுக்கு பையன். மகாவிஷ்ணுவுக்கு பையன் யாருன்னா மன்மதன். அப்ப அவனுடைய சம்சாரம், அவனுடைய பத்னி யாருன்னா தங்கச்சி முறை யாருக்கு, முருகப்பெருமானுக்கு. அப்படித்தானே வரும். அப்ப சாரதி, அந்த ரதியின்
உத்தமி துணைவ முருகோனே அப்படின்னு முருகப்பெருமான் இப்படியெல்லாம் கனெக்ட் ஆகிறான்னு ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார். அப்போ அனைத்து கிரந்தங்களையும் கத்திருக்கக்கூடியது முருகன் அடியார்களுடைய கடமை. அதனால இன்றைய தினம் முதல் 4 படங்கள்ல அடியாருடைய சத்சங்கத்தையும் முருகப்பெருமானுடைய 5 விதமான நாம சிரேஷ்டத்தையும் அருணகிரிநாதர் சொல்றார். பிற்பாடு பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண லீலைகளை இந்த பாடல்ல ரொம்ப விஸ்தாரமா சொல்றார். கொஞ்சம் கூட ஒளிவு மறைவில்லாம எப்படியெல்லாம் கிருஷ்ணரை அவர் வர்ணித்து பாடணுமோ அப்படியெல்லாம் பாடியிருக்கார் அருணகிரிநாதர். அப்போ ரொம்ப ஃபர்ஸ்ட் கிருஷ்ண அவதாரம் நடக்குது. அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும் கிருஷ்ணர் கதை, நீங்க தெரியாதவங்க யாரும் இல்ல. இப்போ அடியன் ரொம்ப சுருக்கமா அருணகிரிநாதர் சொல்லக்கூடிய அந்த பாணியை அடியன் சொல்லி பூர்த்தி பண்றேன். இப்போ மருகன் எண்ணாமல் சூழ் கொலை கருதிய மாம பாதகன் வர வீடுமாய பேய்முளை பருகா மேல் வரும் மத யானை கோடு அவை திருகி பின்னும் கொள்ள வரும் மத யானை விழாவில் காய் கனி மதுவையில் வீழச் சாடிய அச்சதமா புல் பெருது இரு கோரப்பாரிய மருதிடை போய் அப்போது ஒரு சகடு உதையாமல் போர் செய்து விளையாடி புதுவியர் சேரிக்கே வயல் புயல் மருகா வஜ்ராயுத புயல் புறமதில் மா புத்தேளிகள் பெருமாளே அப்படின்னு ரொம்ப டீடைல்டா சொல்லியிருக்க அருணகிரிநாதர். ஆழ்வார்கள் முன்னிட்டு கொண்டு சொல்லியிருக்க மருகன் எண்ணாமல் சூழ் கொலை கருதிய மாம பாதகன். முருகப்பெருமானுடைய மாமா கிருஷ்ணன் வச்சுக்குவோம், நாராயணன் கிருஷ்ணன். கிருஷ்ணனுடைய மாமா யாரு? அடியார்கள் யாரா சொல்லலாம். கிருஷ்ணனுடைய மாமா கம்சன். அடிக்கடி இப்ப கம்சன் இவரு வெளிப்படையா இதுல சொல்லல. ஏன்னா பாதகனுடைய பேரெல்லாம் சொல்றது இல்ல. அதாவது கிருஷ்ண பிரேமி சுவாமியுடைய சில கிரந்தங்கள்ல பாத்தீங்கன்னா இப்போ பாகவதங்களும் ரொம்ப விஸ்தாரணமா பகாசுரனை இப்படி அழிச்சார், சகடாசுரனை இப்படி அழிச்சார், பூதனை இப்படி அழிச்சார், திருநாவர்த்தனை இப்படி அழிச்சார், தனித்தனியா ரொம்ப ஸ்பிளிட் அவுட் பண்ணி சுகர் சொல்லியிருப்பார். ஆனா ஒரு ஒரு தோஷம் உள்ளவனை இவ்வளவு விஸ்தாரணமா வள்ளிக்கணுமான கிருஷ்ண பிரேமி சுவாமி என்ன பண்ணுவாருன்னா தனி ஒரு சாப்டர் போட்டு எப்படி நம்ம ஒரு தில்லைவானந்தர் வழியாருக்கும் அடியேன் திருநீலகண்டத்துக்கு ஒரு லிஸ்ட் போடுறோம். அதே மாதிரி வைஷ்ணவர்கள்லாம் போடுவாங்க. பிரகலாத நாரத பராசர புண்டிரீக வியாசாதி பாகவத்தன் எல்லா லிஸ்டும் போடுவாங்க. பரம பாகவதா லிஸ்ட் போடுவாங்க. அந்த மாதிரி கடைசி சாப்டர்ல அகாசுர பகாசுர தேனுகாசுர திருநாவத்த பூதனான் கடைசியா போட்டு ஒரே சாப்டர்ல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதெல்லாம் நம்ம ரசிக்க கூடாது. அவன் எப்படி வெண்ண திருட்டினான், அவன் எப்படி லீலா விசேஷங்கள் செய்தான், அவன் எப்படி நல்லவர்களுக்கு அனுகிரகம் பண்ணினாங்கிறத நம்ம பார்க்கணுமா. அப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய நாமங்களை எல்லாம் அவர் சொல்லாம மாம பாதகன்னு சும்மா முடிச்சுட்டார். அப்போ நம்ம அது கம்சனை நம்ம எடுத்துக்கணும். அப்படி மருகன் எனாமல் சூழ் கொலை கருதிய மாம பாதகன் வர விடுமாய பேய்முலை பருகா. இப்ப இந்த 2 இதுல பூதனவதமும் கம்சன் எப்பேற்பட்டவன், கம்சனால கிருஷ்ணர் எப்படி கோகுலம் வந்தார் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். மருகன் எனாமல் சொந்த ஒண்ணு விட்ட தங்க, அதாவது தன்னுடைய சித்தப்பா பொண்ணு சொன்ன தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம். வசுதேவர் யாருன்னா ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு கம்சனுக்கு. கம்சன் யாருன்னா உக்ரசேனருடைய புத்திரன். உக்ரசேனர் கொஞ்சம் வலுவில்லாம இருக்கார். அதனால நோய் சாத்தி கொண்டிருக்கார். அத காரணமா காட்டி அவரை ஜெயில வச்சுட்டு இவன் அரசாட்சி புரிஞ்சிட்டு இருக்கான். அல்ல ஒரு வீட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு நாய் மாதிரி வச்சிருக்கானே, ரொம்ப அவரை துச்சமா ஏதோ பேருக்கு ராஜான்னு உட்காந்து வச்சுட்டு பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேருக்கு ஒருத்தர் உட்கார வச்சுட்டு தான் ஆட்சி பண்றது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். அப்போ அந்த நேரத்துல எல்லாம் சுவாமி சங்கல்பம். தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம் பண்ணலாம். அப்ப தன்னுடைய சொந்த ஃப்ரெண்டு, சொந்த சித்தப்பா பொண்ணு, இவங்க 2 பேத்துக்கும் நம்மளே ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அன்னைக்கு சாரத்தியம் பண்ணி கொண்டு வரும்போது ஒரு பெரிய அசரீரி கேட்கறது, ஏ அபூதா. அபூதான முட்டாளே அர்த்தம். கிருஷ்ண பிரேமி சாமிகள் ரொம்ப ஆசையமா சொல்லுவார், அபூதான முட்டாள். அத்தனை லட்சோபலட்சமான மக்கள் இருக்காங்க மதுரையில, வட மதுரையில. ஏ அபூதா ஹே முட்டாளே அப்படின்னு கூப்பிட்டப்போ யாருமே திரும்பி பார்க்கல. இவன் மட்டும் யாரோ என்ன கூப்பிடுறாங்க திரும்பி பார்த்தானா. அந்த மாதிரி அவனுக்கே தெரியறது. அப்போ ஏ அபூதான்னு கூப்பிட்டாங்களா அந்த அசரீரி. என்னன்னு கேட்டப்போ, யாரை நீ வச்சு சாரத்தியம் பண்ணி கொண்டு போகிறையோ அவனுடைய 8வது குழந்தை உனக்கு மிருத்யுவாக இருக்கும், உனக்கு அதுதான் யமன் அப்படின்னு சொல்றது. ஓ
உடனே வாள் எடுத்து உருவினான். அப்போ வசுதேவர் கேட்கிறார், அன்னைக்கு தானே கல்யாணம் பண்ணார், கல்யாணம் பண்ணி ஒரு நாளிகை கூட ஆகல, அதுக்குள்ள ஊர்வ நகர்வலம் வர்றாங்க, இருந்தாலும் தாலி கட்டினா பத்னி தான், சரி விட்டுட்டு போலாமே, ராஜாக்களுக்கு தான் கல்யாணத்துக்கு ஒரு வரம்பரை இல்லையே, எவ்வளவு நாள் கல்யாணம் பண்ணிக்கலாம் தன்னுடைய ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்றதுக்காக. அப்ப அவர் பண்றார் நினைக்கிறார். ஆனா வசுதேவர் சத்தியவர்த்தன். பெருமாள் வாமன அவதாரம் எடுக்கும் பொழுதும் அதே அம்மா அப்பா, பெருமாள் பரசுராம அவதாரம் எடுக்கும் போதும் அதே அம்மா அப்பா, பெருமாள் ராமரா இருக்கும் போதும் அதே அம்மா அப்பா. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெருமாளுக்கு அம்மா அப்பா இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இவர்களுக்கே வாய்த்தது. அப்பேற்பட்ட அம்மா அப்பாவா வசுதேவ தேவகி பெற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா, பகவானையே பெற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா, ஜாயமான கட்டாட்சம்னு பேரு பெருமாள் வர்றது. அப்போ இறைவனையே பெற்றுக் கொடுக்கறனால அப்பேற்பட்ட உத்தமர் சொல்றாராம், தாலி கட்டிட்டோம். அப்ப சொல்றார், சாமதான வேத தண்டன் இப்ப 4 இருக்கு இல்லையா, இது எதை கொண்டு காப்பாத்துன்னு முழிக்கிறார். அப்ப சொல்றார், கம்சா உனக்கு என்ன 8வது குழந்தை தானே, 8வது குழந்தை உங்ககிட்ட கொடுத்துறமே, அது வரைக்கும் எங்களுக்கு கஸ்டடியில வச்சுக்கோவேன், ஏன் அவளை கொல்றான்னு கேட்கிறார். அவனுக்கும் சரின்னு பட்டது, சரி போ அப்படின்னு ஜெயில போட்டுறான். நாரதர் வரார், கலகம் மண்டலத்துக்குனே நாரதர் வரார். அது என்னது, எது 8வது குழந்தை உனக்கு எப்படி தெரியும், போடு எல்லா குழந்தையும் போடுங்கிறார். அப்போ டெய்லியும் வருவான், 10 மாசத்துக்கு ஒருக்க இதே வேலை வருவான், குழந்தை எடுப்பு தொகைப்பான், அப்படி இந்த செங்கல்ல போட்டு வீசுவான். வீரனு குழந்தை ஒரு பெத்த தாய்க்கு எப்படி இருக்கும், அத்தனை குழந்தைகளும் தன் கண்ணு முன்னாடி போறது, ஒரு பால் கொடுக்க முதல் பால் சொல்றாங்க, அதை கொடுக்கறதுக்கு கூட வழி இல்லாம கொள்றானேன்னு மனசு நொந்துக்குவா, பகவான் சரணாகதி பண்ணுவா. ஹே பிரபோ, எப்ப வந்து என்ன காப்பாத்த போற, இந்த சந்ததியே இல்லாம போயிருமா, இத்தனை குழந்தைகள் என் வயிற்றுல பிறந்து ஆக்கிறதா சுவாமி, இதற்கு இது பண்ணணுமே அழுது புலம்புறா. அப்போ எந்த ஒரு இப்படி அழுதுட்டு இருந்த தாயா கிருஷ்ண அவதாரம் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி ஞானப்பரமா பேசுறா. பாவத்தை எடுத்து பார்த்தோம்னா ஞானப்பரமா இருக்கும். இப்படி அழுதுட்டு இருந்த தாய் கிருஷ்ணன் பிறந்ததை பார்த்து, சாதாரண குழந்தையா பிறந்திருக்கு, இப்போ சாதாரண குழந்தைய பெற்றோம்னா அது அழுதா நம்மளும் அழுவோம், அது கோவப்பட்டா நம்மளும் கோவப்படுவோம், அதுக்கு என்ன உணர்ச்சி இருக்கோ நமக்கு என்ன உணர்ச்சி இருக்கோ அதுக்கு அது இருக்கும். வேற ஒண்ணு போட்டா சொதைன்னு முளைக்குமான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அதை நம்மள மாதிரி அது இருக்கும், அது மாதிரி நம்ம இருப்போம். ஆனா அது இல்லையா, அது பகவான். அப்ப அவனை பார்த்தோம் ஞானம் தான் வருமா. அப்ப அவ தேவகி பாக்க 7வது குழந்தைக்கு பலராமர் கர்ப்பத்தை மாத்தி விட்டுருவார். எதுக்குன்னா கோகுலத்துக்கு ரோகிணியோட கர்ப்பத்துக்கு 7வது குழந்தைய ஷிஃப்ட் பண்ணிட்டு அங்க யசோதைக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கும், அதை போய் இங்க எடுத்துட்டு வந்துருங்க, நான் இங்கிருந்து அங்க போய் உங்களுக்கு அனுகிரகம் பண்றேன், சில நாள் கழித்து உங்களை நம்ம ஆட்கொள்ளுவான் பெருமாள் சொல்றார். அதே மாதிரி பெருமாள் ஆவணி ரோகிணி அஷ்டமி திதி தான் பெருமாள் அவதாரம் பண்ண, இறைவன் அவதாரம் பண்ண. இது பூர்ணாவதாரம். ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் பூர்ணாவதாரம்னு பேரு. மத்தவங்க எல்லாம் அப்பப்ப வருவாங்க, அப்பப்ப வாமன மூர்த்தி எல்லாம் அன்னைக்கே ஜனனமா, திருவோணத்தை அன்னைக்கே ஜனனமாயி திருவோணத்தை அன்னைக்கே போவார், அப்படியெல்லாம் கிடையாது. இது பூர்ணாவதாரம், மனிதர்கள் மாதிரியே இருந்து போகக்கூடிய அவதாரம். வேதத்திலேயே பெருமாள் என்ன சொல்ற, நான் பிறவாயாக்கையான இருந்தாலும் பிறப்பும் எனக்கு உண்டு. இப்ப பிறந்து அவர்களோட இயந்து நான் இருக்கேன். எல்லாத்தையும் இப்பவும் பெருமாள் நம்ம கூட இறைவன் நம்ம கூட இருக்கார், காக்கும் கடவுள் அல்லவா, நம்ம கூட இருப்பார். அப்ப பிறந்து ஜாயமான கட்டாட்சம். அவனுக்கு என்னன்னா பிறந்துதான் இருக்கணும், ஒரு கர்ப்பத்துல வந்து தோன்ற மாட்டான், அப்பவே ஆபத்து வச்சு அப்பவே பிறந்துருவான். அந்த மாதிரியான டெக்னிக் பெருமாள் ஃபாலோ பண்றான். அப்படி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஷிஃப்ட் பண்றாங்க. அங்க பகவதி பிறந்திருக்கா, துர்கையை நம்ம ஏன் தங்கச்சின்னு சொல்றோம்னா, அங்க வந்து யசோதைக்கு ஒரு பொன் குழந்தை, இவன் பிறந்து ஒரு நாளைக்கு அப்புறம் அது பிறக்கும். அந்த குழந்தை இங்க எடுத்துல சொல்லி இவன் பிறந்தோன்னு அஜ்ஞானம் எல்லாம் போய் எப்படி தெய்வமாவே பிறக்க, 4 கையோட சத்துர்புஜம் பாலகம் அம்புஜெக்ஷனு பிறக்கிற, அழகான கண்கள், குவைப்பழம் போன்ற உதடு, கண்ணாடியொத்த கப்போலம், அழகான கஸ்தூரி திலகம் விட்டுட்டு சங்கு சக்கர கதாபாணியா அப்படி பெருமாள் சேவை சாதிக்கிறார். கொஞ்சம்படி குழந்தையா வேணும்னு யசோதை கேட்டுக்கிறார். 2 கையோட குழந்தையா நீலமேக சியாமலா, நீலமேக சியாமலா ரூபா கோபாலா நித்யானந்த ஸ்வரூபா கிருஷ்ண கோபாலா தேவ தேவ தேவகி பாலா கோபாலா வாசுதேவ வாரிஜனேத்ரா கோபாலா அப்படின்னு பெருமாளுக்கு எல்லாம் தாமரை கண்கள், பத்மபத்ர விஷாலாட்ச பத்மநாப சுரோத்தமா பக்தா நாம துரக்தா நாம் திராதா பவஜனாத்தன கமலம் முன்முகம், அதாவது கமலாசனி முக கமல கமலஹித கமல பிரியா கமலேக்ஷண கமலாசனஹித கருட கமன ஸ்ரீ கமலநாபனி பத கமலமே சரணம். கமலம் 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 வாரித நேத்திரனா, தாமரை போன்ற கண்களா பெருமாள் சேவை சாதிக்கிறான். இந்த குழந்தையோட மனசுமா அழுத கையும் அழுத கண்களும் தொழுத கையுமா பெருமாள் உத்தரவை எடுத்துட்டு போகணும்னு
குழந்தை எடுத்தார். இவங்க கை விலங்கு கால் விலங்கு எல்லாம் அத்து போச்சு. சம்சார சாகரங்கிற பிரிவி கடலே அத்து போச்சு. அனைத்து ஜெயில் கதவும் டப் டப் டப்புன்னு திறக்க எல்லா காவலாளிகளும் யோக மாயினால் பீடிக்கப்பட அம்பாள் எல்லாத்தையும் அம்பாள் தாயார் இல்லையா நம்ம பார்வதி தேவி எல்லாத்தையும் ஆட்கொண்டுட்டா. எல்லாத்தையும் மாயில சிக்க வச்சுட்டு அவருக்கு மாயான்னே பேரு, மனோன்மணின்னு பேர் இல்லையா அம்பாளுக்கு. மனோன்மணி என்ன பண்றா, அண்ணா பிறந்திருக்கான்னு சொல்லி எல்லாத்தையும் அந்த மனக்குவடையில போட்டு அடைச்சு வச்சுட்டா. உங்க மனசு எதுவுமே இவன் சொல்றது கேட்க மாட்டேங்குது, தோன்றது ஆனா ஒண்ணும் பண்ண முடியல, உள்ள மயக்கத்துல இருக்காங்க. அப்படி அம்மனை வழிவிட அப்படின்னு ஆதிசேஷன் குறையா பிடிக்க அப்படியே கோகுலம் ஃபர்ஸ்ட் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி இருந்திருக்கும் அப்படியே என்ஜாய் பண்றாங்களாம். அப்படியே ரொம்ப சுருக்க சொல்லணும், ஒரு கதையை விஸ்தாரமா சொன்ன முடியாது. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த யோகமாய பார்வதி அங்க பிறந்திருக்க துர்கை, அவளை எடுத்துட்டு இங்க வர. அடுத்த நாள் காலையில 8வது குழந்தை பிறந்துருச்சுன்னு கம்சம் வரான். குழந்தைய தலைகீழ புடிச்சு வீசினானோ இல்லையோ பகவதி அப்படியே ஜெகன்மாதா ஐகிரி நந்தினி நந்தி தமேதினி விஸ்வ வினோதினி நந்தினுதே கிரிவர வினய சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனுதே भगवती हेशिति कंठ कुटुंबिनी भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनी रम्य कपर्दिनी शैलसु विष्णु विलासिनी विष्णु तिंदु उदितवो அப்படியே 16 கைகளுடைய துர்கா தேவி திரிசூலத்தோட சிம்ம வாகினியா காட்சி கொடுக்க, ஏ முட்டா அவளும் சொல்றா, ஹே முட்டாளே உன்னுடைய மிருத்யு கோகுலத்தை வளர்றான், எங்கிட்டே வர வச்சுக்கிறேன்னு அம்பாள் பட்டுன்னு மகன் பகவதி மறைஞ்சாலும் இல்லையே இவனுக்கு அஜ்ஞானம் அவனுக்குள்ள வந்துருது. பயந்துக்கிறான். ஏன்னா ஹாசியமா சொல்லுவாங்க டேட் ஆஃப் பர்த் தெரியும், நம்ம எல்லாம் டேட் ஆஃப் பர்த்துக்கெல்லாம் கொண்டாடிக்கிறோம். நமக்கு 69 70 71 ரொம்ப நம்ம இவ்வளவு நாள் வந்துட்டோம்னு கொண்டு டேட் ஆஃப் டெத் தெரிஞ்சுச்சுன்னா இப்ப 79 வயசுல மரணம்னு 75 வயசுல தெரிஞ்சுன்னா இன்னும் 1 மாசம் தான் இருக்கு, இன்னும் 174 மாசம் தான் இருக்கு, இன்னும் 36 மாசம் தான் இருக்கு, இன்னும் 27 மாசம் தான் இருக்கு, மாச கணக்குல கணக்கு போடுவோம். அப்போ அவனுக்கு டேட் ஆஃப் டெத் தெரிஞ்சிருச்சு, ஆனா நிம்மதியாவே இருக்க முடியல. அப்பதான் முதல்ல என்ன பண்றான், பூத்தனை அவன் ஏவறான். பிறந்த குழந்தை பேரும் கூட அந்த குழந்தைக்கு வைக்கல, பூத்தனை ஏவரானா. அவன் என்ன பண்றானா அதுக்கும் கூட தெரியுது, ரொம்ப நகமெல்லாம் பெருசு பெருசா வளர்த்துட்டு இப்ப முடியெல்லாம் விரிச்சு போட்டு கருப்பு வஸ்திரம் போட்டிருப்பாளாம். யாரெல்லாம் கருப்பு வஸ்திரம் போட்டிருக்காங்களோ அவங்களாம் பூத்தனை கூட ஒப்புமை கருப்பு வஸ்திரம் போட்டிருப்பாளாம். பெருமானை பார்க்க வரோம், இறைவனை பார்க்க வரோம் அப்படி நினைக்கலாம். அவர் கிருஷ்ணருக்கு பால் கொடுக்க வரணுங்கிறதுக்காக அவன் அனுப்புறான். ஏன்னா பயந்துருவாங்க எல்லா மக்களும். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன். அதனால அசுரர்களா இருந்தாலும் அதை டிஃபீட் பண்ணக்கூடிய சக்தி கோபர்களுக்கும் கோபஸ்திரீகளுக்கும் உண்டு. அதனால எடுத்தோன்னே நம்ம அசுரனா போக கூடாது, அசுரையே கொள்ளக்கூடிய பராக்கிரம் அவங்க கிட்ட இருக்கு, தெய்வசக்தி அவங்க கிட்ட இருக்கு. அதனால பெண் ரூபத்துல முதல்ல தாட்டுவோன்னு ஒரு பெண்ணை தாட்டுறான். அவன் என்ன பண்றான், கோரமான நகங்களை வளர்த்துட்டு அப்படியே ஆக்ரோஷமா இருக்கக்கூடியவ, சரி குழந்தைய பாக்குறோமே கிருஷ்ணன் நம்ம கிச்சாவை பார்க்க வரமேன்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா அவனை போடவே ஒரு நல்ல பீதாம்பரம் ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரத்தை உடுத்திட்டு நல்ல திருமண் காப்பெல்லாம் இட்டுட்டு நல்லா வாரி எண்ணெய் போட்டு பின்னி நகமெல்லாம் வெட்டி ரொம்ப அருமையான பெண்ணா வரா. இப்போ அந்த மாதிரி தலைவிரி கோலமா வரவங்களா பூத்தனையோட வம்சம்னு எடுத்துக்க வேண்டியது. இப்ப எல்லாம் அப்படிதான் தலைவிரி கோலமா கயிறு பெண்கள்லாம் காலேஜ்ல பாக்குறமே நிறைய பெருசு பெருசா வளர்த்துட்டு எல்லாம் பூத்தனுடைய வம்சம் போல. அப்படி அது கூட அந்த பூத்தனைக்கும் கூட தெரிஞ்சிருக்கு பெருமாளை பார்க்க வரும்போது எப்படி வரணும்னு. அப்படி ரொம்ப அழகான பெண் போல வந்து விஷம் தன்னுடைய ஸ்தனத்துல விஷத்தை தடவி இருக்கா, அதை கொடுக்கலான்னு போகும்போது பெருமாளுக்கு அதெல்லாம அவனுக்கு எது கொடுத்தாலும் பிடிக்கும்னு பிடிச்சிட்டு விட மாட்டான் கிருஷ்ணன். அப்படி வஞ்ச நட போட்டுட்டு அப்படி முழுக்கிட்டு வரா. இவளை பார்த்தோன்னே யாரோ மகாதேவி மகாலட்சுமி தான் வந்திருக்காங்கன்னு தேவி வரணும்னு எல்லா கோபஸ்திரீகளும் வழிவிட, சரி நான் கிருஷ்ணன் கொடுக்கறனால இருந்துக்கிறேன்னு சொல்லி இவ பால் கொடுப்பது போல பாலை கொடுக்கறா. கிருஷ்ணன் அப்படியே பிடிச்சு உறிஞ்சனா உயிரையும் குடிச்சிருவான் போல, பூதனுடைய உயிரையும் சேர்த்து குடிச்சிட்டானா, பாலத்தான் குடிக்கிறானா. அப்படியே ஸ்தனமாய் இருக்கா. அப்படியே அவரோட பட்டுன்னு ஒரு ஜோதி பிரிஞ்சு வைகுண்டம் போச்சான். முதல்ல கோவிந்தா கொல்லின்னு பேரு. யாராவது யாரும் எதுவும் தெரியலன்னா கடைசியில கோவிந்தான்னு சொல்லி தண்ணியை ஊத்தி தீ வச்சுட்டுருவாங்க. அந்த மாதிரி பொணங்களுக்கு ஒரு அனாதைய பிரேதமா இருக்குன்னா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கோவிந்தா கொல்லி போடுறாங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப பெரிய உருவமா இருக்காளே அவ செத்ததுக்கு அப்புறம் ஸ்வரூபம் வந்துச்சு. எல்லாம் பீஸா போட்டு அவங்க எல்லாம் பருக்க வச்சு சுத்தி நந்தகோபுரை பண்ணி கோவிந்தான்னு 3 கோவிந்தா சொல்லி அவர் கொல்லி உடைச்சிட்டு இதே வேலைதான் இனி நிறைய கோவிந்தா கொல்லி போட வந்திருக்கு கோகுலத்துல. அப்படி மருகன் எனாமல் சூழ்கொலை கருதிய மாமப்பாதகன் அது பார்த்தாச்சு. வரவிடு மாய பேய்முலை பருகா அதுக்கும் நான் பார்த்துட்டோம். பேய்முலை அதாவது பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலகலிய காலோச்சின்னு வரும். அப்படி பேய்முலை நஞ்சு உண்டுட்டார். அத வந்து பூதனாவல மோவர் பருகா. அடுத்து மேல் வரும் மதயானை கோடு அவை திருகி. இப்ப அடுத்து கிருஷ்ணாவதாரத்துல 11 வயசுக்கு போயிட்டான். 11 வயசுல
கிருஷ்ணன் என்ன பண்றான், அக்ரூரரை அதாவது கிருஷ்ணனுடைய சொந்த சித்தப்பாவை அனுப்பிச்சு அவன், அதாவது வசுதேவருடைய தம்பி, அவர் கம்சன் கிட்ட அக்கௌண்டன்டா இருக்கார். அவரை உன்னுடைய அண்ணா பையன் தானே, போய் நீ அழைச்சிட்டு வா, இங்க பெரிய போர், இங்க வந்து பெரிய ஸ்வயம்பரம், அதாவது வில் பூஜை இருக்கு, சிவதனுஷுக்கு பூஜை பண்றோம், விஷ்ணு தனுஷுக்கு பூஜை பண்றோம், அதனால நீ கூட்டிட்டு வா. அந்த மாதிரி கூப்பிட்டா அவன் வருவான். இங்க பெரிய யானை இருக்கு, அந்த யானை இல்லைன்னா முஷ்டிகன் சானூர் 2 பேர் இருக்காங்க, அவங்களை வச்சு கதை க்ளோஸ் பண்ண, அவன் இல்லைன்னா கம்சன் ஸ்வயம் நானே வந்து ஒன்னு கொள்றேன் அப்படின்னு பத்திக்க பண்ணிக்கிறான். அக்ரூரர் அனுப்பிச்சு வர சொல்றான். அக்ரூரர் இங்கிருந்து புறப்பட்டு, அதாவது சித்தப்பா இங்கிருந்து புறப்பட்டு பிருந்தாவனம் போய் பிருந்தாவனத்திலிருந்து கிருஷ்ணனை அழைச்சிட்டு வரதுக்குள்ள அவன் ஸ்வயம் நாராயணன் தான் அப்படிங்கறத யமுனையில காமிக்கிறான். அவரு கிருஷ்ணனையும் பலராமனையும் தேர்ல வச்சுட்டு இருக்கும் பொழுது இங்கே இருங்க நான் சந்தியாவதம் பண்ணிட்டு வந்துறேன்னு அவரு கரெக்ட், அதாவது யமுனைக்குள்ள போறார். யமுனைக்குள்ள போன உடனே அங்க ஒரு பெரிய காட்சி கிடைக்குது. ஸ்வயம் பலராமனே ஆதிசேஷனாகவும் கிருஷ்ணனே நாராயணாகவும் படுத்து காட்சி கிடைக்குது. அப்பதான் உணர்ந்துட்டார், ஓ இது பகவான் தான். அது வரைக்கும் இருந்தது, ஆனா கன்ஃபார்ம் ஆகல. அதே மாதிரி முதல்ல பிருந்தாவனத்துக்கு வரும்போது அந்த யமுனை துறையில கிருஷ்ணன் விளையாண்டுருப்பான் இல்லையா, அந்த ஒவ்வொரு இதுவும் பாக்குறாரு. அந்த ஒவ்வொரு காலையும் சங்கு சக்கர யம வஜ்ராதி ரேகைகள்லாம் பார்த்தோன்னே அப்படியே அவர் மூச்சையாய் கீழே உண்டாரா, அப்படியே படுத்து புரள்றார். அவருக்கு அப்படியே பித்து பிடித்த மாதிரி கிருஷ்ண பித்து பிடிச்சிருச்சு. ஏன்னா மோகிக்கிறதுக்குன்னே 2 பேர், ஒண்ணு மோகினி, ஒண்ணு மோகனன், ஒண்ணு அம்பாள், ஒண்ணு பெருமாள், இவங்கதான் மோகிக்க வைப்பார்கள். அப்படி இருக்கு. சிவபெருமான் மோகிப்பானா, மோகினியான அம்பாள் அவருக்குள்ள இருக்கார், அதனால பிரச்சனை இல்லை. அதனால எல்லாருக்குமே மோகிக்கக்கூடிய திறமை இருக்கும். குடும்பமா நம்மள மோகனம் பண்ணி நம்மள பிரம்ம மோகனம் ஆக்கிடுவாங்க. அப்படி மோகிக்க வைத்து அவர் ஆட்கொண்டார் அந்த அக்ரூரரை. அதே மாதிரி அக்ரூரர் அழைச்சிட்டு வர்றார். பெரிய யானை, ஒண்ணு மதம் பிடிச்ச யானையா, கிருஷ்ணனை கண்டோனே பிளிரி மிதிக்க வந்தது. கிருஷ்ணன் ஒரு சிங்கம் எப்படி ஒரு யானை தலையில போய் மத்த கத்த சடீர்னு அடிச்சு அதை சாய்க்க வைக்குமோ, அதே மாதிரி கிருஷ்ணன் ஓங்கி குதிச்சு அந்த குவலையா பீட்டம்ங்கிற யானை தலைமையான ஒரு சடி அடிச்சானா அப்பவே மோட்சத்துக்கு போயிருச்சாது. அப்படி மேல் வரும் மத யானைக்கோடு அவை திருகி, அந்த மத யானையை குவலையான பீடத்தின் தன்னங்களை திருகி உடைத்தவன் அப்படின்னு சொல்ற. அந்த யானை கொன்றுன்னு பொருள் எடுத்துக்கலாம். விளவில் காய்கனி மதுகையில் வீழ சாடிய கபிஷ்டாசுரன் அப்படிங்கிற அரக்கன் வந்து அந்த மரங்களாக மரமரங்களாக விழாமரமாக நிற்க, தேனுகாசுரன் அப்படிங்கிற ஒரு, அதாவது ஒரு ஃபாரஸ்ட், கிருஷ்ணனை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது விளையாட்டு. அதனாலதான் கிருஷ்ணன் எப்போ ஒரு குழந்தைகளுக்கு ஒரு விளையாட்டு சாமானம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கிருஷ்ணனுக்கு விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் பிருந்தாவனத்தை பற்றியே ஒரு புதுசா ஒரு வனம் உருவாயிருக்கு. அந்த வனம் அந்த ஒரு மரமாக நிக்கிறது கபிஷ்டாசுரன். அங்க ஒரு கன்று ஒண்ணு இருக்கு நிக்குது. கிருஷ்ணனுக்கு தான் கவுஸ் காஃபெல்லாம் ரொம்ப பிடிக்குமே, அது கன்று குட்டி போலன்னு நினைக்கிறான். அது வந்து தேனுகாசுரன். இப்ப 2 இந்த 2ஐயுமே அட்ட டைம்ல கிருஷ்ண சம்ஹாரம் பண்றார். அதான் சொல்றார், விழாவில் காய் கனி மதுகையில் வீழச்சாடிய. அந்த கபிஷ்டாசுரன் மரமாக நிக்கிறான். அந்த மரத்துல இருக்கக்கூடிய காய் கனிகள் வீழும்படி அந்த தேனுகாசுரனையும் சேர்ந்து அந்த மரத்தை எடுத்து தேனுகாசுரனையும் சேர்ந்து உதைக்கிறானா. அந்த கதையை சொல்றாரா, அதை சொல்றார். அப்புறம் அச்சட்டம் மாப்புள் பொருது பெரிய இயற்கையுடன் பறவையாகிய அப்படின்னு சொல்ல, புள்ள பிளக்கலாம். பகாசுரன் ஒரு பெரிய அசுரன். அவன் வந்து ஒரு கொக்கின் ரூபத்துல வரானா, கொக்கின் ரூபத்துல வரான். புள்ளினை வாய்ப்பிழந்தான் என்பதோர் விளக்கினில் புகுவென்ன விதிக்கிற்றியே அப்படின்னு ஆண்டாள் பாடுறான். ஏ காமதேவனே, புள்ளினை வாய்ப்பிழந்தான். எந்த தெய்வம் புல்லுடைய வாயை, அதாவது புல்லுன்னா பறவை, எந்த தெய்வம் பறவையினுடைய வாயை பிளந்ததோ அந்த தெய்வத்திற்கு என்னை ஆக்கி விடுன்னு சொல்றார். அது ஆண்டாள் பாசுரங்களை நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி அச்சதம் மா புல் பொருது பெரிய அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த பகாசுரன் அப்படிங்கிற அவனை கேசின்னு சொல்லுவான். அந்த பகாசுரனை 2ஆ கிழிந்து அவனுடைய அந்த பிரேதத்தையும் செய்தவன், அவனையும் மோட்சத்திற்கு தாட்டியவன் அப்படின்னு சொல்ற. அப்ப இருகோர பாரிய மருதிடை போய் அப்போது ஒரு சகடு உதையாமல் போர் செய்து விளையாடி. இது கடைசி லீலை தாமோதர லீலைன்னு பேரு. இதை வந்து கார்த்திகை மாசம் தாமோதர மாசம்னு சொல்லுவாங்க. கார்த்திகை மாசம் தான் தாமோதர லீலைய பண்றார். சுருக்கமா அப்படின்னு சொல்லிடு. கிருஷ்ணனுக்கு காலையில எழுந்தோடனே வெண்ணெய் வேணும். அவன் வெண்ணெய்க்காக என்ன வேணாலும் பண்ணுவான். காலையில எந்திரிச்சோடனே வெண்ணெய் வேணும். அன்னைக்கு பார்த்தா காலையில கிருஷ்ணன் இருக்கும் போது மணி 8, ரொம்ப லேட்டா தானே எந்திரிக்கிறான். இவர் கிருஷ்ணகானம் பண்ணிக்கொண்டே காலையில 4 மணிக்கெல்லாம் ஆய்ச்சியான அந்த யசோதை தயிர் கிடையாது. கிருஷ்ணகானம் பண்ணிக்கொண்டே கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயணா ஹரே
அச்சுதானந்த கோவிந்த மாதவ சச்சிதானந்த நாராயண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே கிருஷ்ண கோவிந்த நாராயணா ஹரே அப்படின்னு அப்படியே ஜின்னு. ஏன்னா வெண்ணெய் எல்லாம் திரண்டு வராது. அப்போ வர ஃப்ரிட்ஜ் இல்லையே, ஐஸ் வாட்டர் ஊத்தி எல்லாம் மிக்சியில போட்டு வெண்ணெய் எடுக்க முடியாது. என்ன பண்றா, காலையில 4 மணிக்கே ஆண்டல் பாசத்துற மாதிரி கலகலப்ப ஆய்ச்சியர் மலையில எல்லாம் கலகலப்ப இருக்கும் அப்படின்னு 4 மணிக்கெல்லாம் தயிர் கடைய ஆரம்பிச்சான்னா அவருக்கு 6 மணி 7 மணி ஆயிரம் எல்லாம் கடைஞ்சு. ஏன்னா பெரிய ராணி இல்லவா, சொசைட்டி மாதிரி நடத்துறாரு நந்தகோபர். எல்லா பாலும் இங்கிறது, அவரும் இங்கிருந்து கம்சனுக்கு பால் போகுமா, அந்த மாதிரி பால் வெண்ணையோ தயிரோ இங்கிருந்து போகும். ஒரு சொசைட்டி நடத்துறா. அப்ப எல்லா வெண்ணையும் கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். அன்னைக்குன்னு பார்த்து கிருஷ்ணனை கவனிக்க மறந்துட்டா. ஏதோ பாவம் இல்லையா, அவளும் ரொம்ப வேலை செய்யறா. சாதாரணமாவே இல்ல, இப்ப இருக்க பெண்மணிகள் மாதிரியே அப்போ இருக்க பெண்மணிகளும் வேலை செஞ்சிருக்காங்க, சும்மா இல்லையா. அப்போ அவ கிருஷ்ணனை மறந்துட்டான். உடனே வந்தது கோபம். பால்ல அடுப்பு பால் பொங்க வச்சுமேன்னு சொல்லி இந்த தயிர் கடையை விட்டுட்டு டக்கு டக்குன்னு ஓடிட்டா யசோதை. இப்போ கிருஷ்ணன் வந்தானா, திருன்னு 2 கண்ணை முழிச்சிட்டு சுத்தி சுத்தி பார்த்துட்டு, அம்மா ஏக்கம் ஒண்ணு வெண்ணெய் இல்லைன்னு ஒரு ஏக்கம் ஒண்ணு, 2ஐயும் பார்த்தான். அம்மா போன இங்க இருந்த சுவடு தெரியுது, ஒரு பெஞ்ச் போட்டிருக்கு, அந்த பெஞ்சுக்குள்ள மத்து இருக்கு, அந்த மத்துல கீழே பாத்திரத்துல வெண்ணெய் மோர் இருக்கு, அந்த மோர்ல வெண்ணெய் திரண்டு இருக்கு. பார்த்தானோ இல்லையோ, ஒரு பெரிய கல் எடுத்து இந்த பானை டடாங்கன்னு போட்டான். அந்த மத்த எடுத்து இப்படி புடிச்சிட்டான். அந்த ஸ்டூல் அந்த மத்தோட கட்டிட்டு நிக்கிறான். அம்மாவும் வந்தோடனே, என்னடா கண்ணு என்னடா வேணும் அப்படின்னு அம்மா கொஞ்ச நாளா. இப்ப அம்மா இங்க மத்து இங்க, அம்மாவும் கண்ணத்தோட கண்டம் வளசி இந்த மத்த பிடிச்சிட்டு இருக்கான். இதுதான் உடுப்பி கிருஷ்ணர். உடுப்பி கிருஷ்ணா பாத்தீங்கன்னா கையில மத்தோட இருப்பார். ஏன்னா ஒவ்வொரு பாகவத கடைக்கும் அதற்கான கஷேத்திரம் உண்டு. காளிங்கத்திலம் போனா ஊத்துக்காடு, கிருஷ்ணன் எங்க காளிங்கத்திலம் ஆடினானா ஊத்துக்காடுல ஆடினானே, ஊத்துக்காடுல இருக்கு. அங்க காளிங்கத்தின கிருஷ்ணனை தான் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் பாடர். மாடுமேஷாமே ராஜகோபாலனா அது எங்க இருக்குன்னா மன்னார்குடியில இருக்கு. அப்படி ஒவ்வொரு இது உடுப்பி கிருஷ்ணன்னா மத்த கையில புடிச்சிட்டு ஒரு கண்ணு அப்படியே அம்மாவோட கண்ணை தீர்த்து, கண்ணே கண்மணியே அப்படின்னு, ஆயர் மண்ணையில் வெண்ணெய் திருடிதான் அகமும் கவர்ந்திடுவானே, மாயா புன்னகை செய்துமையக்கும் மீராவின் பிரபுதானே, கண்ணன் லீலைகள் செய்வானே, காணகமட்டுவில் காளியன் தலையில் களிநடம் புரியும் பாலல், வானவர் வாழ வானிலம் ஏது ஆனிலை மேய்த்தகின்றாது, கண்ணன் லீலைகள் செய்வானே அப்படின்னு ரொம்ப அழகான மூர்த்தி. இப்படியே பண்ணிட்டு இருக்கானே. நான் அம்மா என்ன பண்ணா, பாத்திரத்தை உடைக்கிற பாத்திரத்தைன்னு சொல்லி ஒரு பெரிய உரல் எடுத்து அந்த உரலைய கிருஷ்ணனை போட்டு அப்படியே சுத்துன்னு சுத்துறாலாம். விங்குல்யோ நம்ம புத்ததான மடுரி 2 அங்குலம் தான் இருக்கு. அப்புறம் அவங்கதான் கோனாராச்சு, அவங்க நிறைய கயிறு வச்சிருப்பாங்க மாட்டுக்கெல்லாம் கட்டுறதுக்கு. மாட்டுக்கு இருக்கிற மூக்கராங்கிறலாம் அவத்து மொடி சுத்தினா மறுபடி திங்குல்யோ நம்ம புத்ததான மறுபடி 2 அங்குலம் வருதான். இப்படி என்னடா பண்றது. அதாவது கிருஷ்ணன் எப்படின்னா, சுவாமி முறைவாவே இறைவன் எப்படின்னா முருகப்பெருமான்னு வச்சுக்கோங்களேன். நான் செய்யறேன், நான் படிக்கிறேன், நான் பண்றேன் இருந்தோம்னா ஒரு வேல்மாறல்ல திருத்தணியில் உதித்தலுக்கு மேல நம்மளால போக முடியாது, மனப்பாடம் ஆகாது எத்தனை டைம் படிச்சாலும். சுவாமி என்னால முடியல சுவாமி, எனக்கு எப்பதான் இதெல்லாம் சித்திக்குமோ அப்படின்னு நினைச்சோம்னா அன்னை உகந்து முருகப்பெருமான் கொடுப்பானா. அப்படித்தான் கிருஷ்ணனும் என்னால முடியலையே கிருஷ்ணான்னு சொல்றான். டக்குன்னு வயிற்று எக்கிக்கிட்டானா அது வந்துட்டான். இப்போ அப்படி இருக்கு. டக்குன்னு வயிற்று எக்கிட்டானா திங்குள் போத்துட்டான். அந்த 2 இதுவும் முடிஞ்சு அந்த பத்தாத கயிற்றுலயே எப்படியோ கட்டிட்டான். இப்ப முடிஞ்சது. கட்டி வச்சாதான் பயலே உனக்கு புத்தி வரும். அவன் வேலையை பார்க்க போயிட்டான். இப்ப என்னாச்சா, 2 குபேரனுடைய 2 பசங்க இருக்காங்க. அவனுக்கு நலகூப மணிகிரீவன் பேரு. நலகூபன் மணிகிரீவன் 2 பேர். யமனார்ஜுனன் சொல்லக்கூடிய பாகவதத்துல ஒரு மாதிரி, விஷ்ணு புராணத்துல ஒரு மாதிரி பேர். ஆனா ஏதோ கதை ஒண்ணுதான். இவங்க நாடத்தின மதிக்காத காரணத்தினால தேவேந்திர லோகத்திலிருந்து அவங்க சபிக்கப்பட்டு பிருந்தாவனத்தில் மரமாக போக கடவுது, மருதமகமாக போக கடவுது. சாபம் எல்லாம் கிடைச்சா இப்படித்தான் சாபம் கிடைக்கணும். பிருந்தாவனத்திலயும் அயோத்தியிலையும் திருச்செந்தூர்லயும் ஒரு பாட்டு கூட இருக்கு. மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன், ஒரு மரமானாலும் பல முதிர்ச்சோலை மரமாவேன் அப்படின்னு பாட்டு இருக்கு. அப்படின்னு தெரிய வழி தெரியும்.
கல்லானாலும் தணிகை மலையில் கள்ளாவேன், சிறு புல்லானாலும் முருகன் அருளாய் பூவாவேன், நான் மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன். பிரணவத்திற்கு பொருளாவேன் அப்படின்னு இருக்கும். திருப்பூவானாலும் சரவண பொய்கை பூவாவேன், தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவேன், ஒரு பித்தானாலும் முருகன் அருளாய் முத்தாவேன், நான் மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன் அப்படின்னு எதா இருந்தாலும் இறைவனுடைய சங்கல்பத்துல, அதாவது நாரதர் போன்ற முனிவருக்கு அவையில சாபம் வாங்கினா அப்படி இப்படி ஒரு கருணை பாருங்களேன். பெண்வசமா இருந்துட்டு ஒரு ஸ்திரீ நாட்டியத்தை பார்த்துட்டு மதுபானம் சாப்பிட்டு இருந்தவர்களுக்கு கூட ஒரு நாரதர் எப்படி சொல்றார், போய் பிருந்தாவனத்துல மரமாக போக முடியல, சாபம் கிடைக்கணுமே, அந்த ஞானியருடைய சேஷ்டமே சேஷ்டம். அப்படி அந்த மாதிரி திருவடிகளை பல்லாண்டு பாடி அப்படி சொல்றார். 2 பேரும் மதமாக்கினாங்க. எப்ப கிருஷ்ணன் வந்து அவன் முறிக்கிறானோ அப்ப வரைக்கும் அந்த சாப விமோசனம் இல்லை. இப்படி எல்லாம் கிடக்கிறமே. இன்னும் கொஞ்ச நாள் அவனுக்கு இந்த லீலையெல்லாம் பாக்குறதுக்கு மரமா இருந்திருந்திருக்கலாம். என்ன பண்றானா, 2 மருத மரம் பிரதர்ஸ் மாதிரி 2 ஒட்டி இருக்கு. இந்த உரலோட கட்டிருக்கானே, தவந்து 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 போய் அந்த மருத மரம் 2 சட்டாருன்னு முறியும்படியாக கிருஷ்ணன் செய்யறானா. அப்பதான் சட்டாருன்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் வந்துட்டு சுவாமி கிருபாலு தயாலு சந்தானனம் சதுர்பாகும் ஸ்ரீவத்சாங்கித வக்ஷசம் ருக்மிணி சத்யபாமாத்யாம் சகிதம் கிருஷ்ணமாச்சை மேகஷாவம் பீத கௌசேயவாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத்வாசிதாங்கம் புண்ணியோபேதம் புண்டரீகாயதாட்சம் கிருஷ்ணம் வந்தே சர்வலோகேகநாதன் ஸ்தோத்திரம் பண்ணி அவர்கள் வைகுண்ட பிராப்தி அடைகிறாங்க. இப்படி பண்றான். இப்ப வந்து பாக்குறா, அப்போ தாமத்தை நந்தகோபர் வந்து அப்படி பிரிச்சு பிரிச்சு பாக்குறாரா. ஐயோ குழந்தைய போட்டு கட்டிட்டாலே பாவின்னு பிரிச்சு பிரிச்சு பாக்குறாரா. அந்த தாமத்துல உலகத்தையே பிரளய காலத்தின் போது நாராயணன் தன்னுடைய குக்ஷியில வச்சு தன்னுடைய வயிற்றுல வச்சு காப்பாத்துறாராம். அப்பேற்பட்ட நாராயணனுடைய வயிற்றுல தாமம் பட்டு ரத்தம் கட்டி அப்படியே உறைஞ்சு போய் 2 கோடு இருந்துதான். அதாவது தாமத்தை உதரத்தான கட்டினால தாமோதரன் தாமோதரன் சொல்றோம் இல்லையா. அப்படி எல்லா ஞானிகளும் இப்படித்தான். அதாவது உபனிஷத்திற்கும் வேதத்திற்கும் பிரபந்தங்களுக்கும் பாடல்களுக்கும் இயற்பாக்களுக்குமே அடங்காத அந்த பெரிய வஸ்து எட்டச்சி கட்டின ஒரு 2 சின்ன கயித்துல அது 2 அடி 2 அங்குலம் பத்தாத அந்த கயிற்றிற்கு அடங்கிச்சே. அதான் பாபநாசம் சார் பாடுவார், என்ன தவம் செய்தனே யசோதா பிரமனுயதனோ மனதில் பொறாமை கொள்ள, பிரமனுயதனோ மனதில் பொறாமை கொள்ள, உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் கடனை, உரலில் கட்டி பொத்து அப்படின்னு போலாம். அப்போ பிரமணன் வந்துடும், இந்த அம்மா ரொம்ப தான் ஓவரா பண்ணுது, ஏதோ கிருஷ்ணன் நம்ம கேட்டதுக்கு எனக்கு போய் பிறந்தான்னு பார்த்தா இந்த அம்மா ரொம்ப தான் பெருமாளை போட்டு மிரட்டுறாருன்னு 2 பேரும் கையை சடக்கிக்கிறாங்களாம். அப்படி பிரமனுயதனோ மனதில் பொறாமை கொள்ள, உரலில் கட்டி வாய்ப்புட்டி, அம்மா எப்பமா என்ன விடுவ, அம்மா விடேம்மா, அம்மா விடேம்மா, என்ன தவம் செய்து, இப்படி எல்லாம் கேட்கறதுக்கு என்னதாம்மா. அதாவது புரந்தரதாசர் சொல்வார் இதே காபிராகத்துல, ஆனோர் அணியன மகத்தோ மகியன, அவன் அணுவுக்குள் அணுவா இருப்பான், மகத்திற்கும் மகத்தா இருப்பான். அப்புறமேன ஆனோர் அணியன மகத்தோ மகியன, புரந்தர விட்டலன அடிசுதள சோதா ஜகதோதாரண, அடிசுதள சோதா ஜகதோதா, ஜெகத்தே உத்தாரணம், ஜெகத்தையே குக்ஷில வச்சு காப்பாத்தணும்னா அவனை போய் கட்டுட்டியமா அப்படின்னு ரொம்ப எளிமையா அடியார்கள் எல்லாம் பாடும்படியா இது நம்ம அருணகிரிநாதர் சொல்றார். அப்போது சகட உரையா மல் போர் செய்து விளையாடி பொதுவியர் சேரிக்கே வடல் புயல் மருகா. அப்புறம் சகடாசுரவதம் அத சொல்ல மாட்டேன். சகட பொன்ற சகடம் உதைத்தார், பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி அப்படின்னு ஆண்டாள் பாடுறார். பொன்ற சகடம் கிருஷ்ணர் பிறந்து அதாவது ஆவணி மாசம் பிறக்கிறார். அடுத்த மாசம் ஆவணி புரட்டாசி மாசம் ரோஹிணி நட்சத்திரத்துல மாசம் தான் குழந்தையை குறிப்பாட்டுறது அவங்களதெல்லாம். ஏன்னா அந்த காலத்துல எப்படி இருந்திருக்காங்கன்னா,
இந்த மாசம் கார்த்திகை நட்சத்திரத்தை கொடுத்தாங்கன்னா அடுத்த வருஷம் கார்த்திகை நட்சத்திரத்தை தலையை விட்டுட்டு உடம்பு குளிப்பாங்களாம். அப்பேற்பட்ட ஆஷாட சீலர்களாம் அவங்க எல்லாம். அதனால குழந்தைய அடுத்த மாசம் குறிப்பாட்டலாமே புரட்டாசி மாசம் ரோகிணியில மாத நட்சத்திரத்துல போட்டிருக்காங்க. அப்ப ஒரு 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 மாட்டு வண்டி கீழே கூட மாதிரி இருக்கும், பாத்துருக்கீங்கன்னா தெரியும். ஒரு மாட்டு வண்டி கீழே கூட இருக்கும், அதுல புல் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல கிருஷ்ணர் படுக்க போட்டிருந்தாங்க. சரி கொஞ்சம் தொட்டில் மாதிரி கொண்டு தூங்கட்டுமே அப்படின்னு சொல்லி வேலையை பார்க்க இப்பவே யசோதை பிஸி. எப்பவுமே வச்சுக்கோங்க, சுவாமின்னு உட்காந்து உருகி ஒரு வேலையும் செய்யாம இருக்கிட்ட சுவாமி போக மாட்டாரு. அனைத்து வேலையும் செஞ்சுட்டு சுவாமி பிடிச்சா ஆட்டோமேட்டிக்கா வந்துருவார். அப்ப யசோதைக்கெல்லாம் கிருஷ்ணனை பார்க்க டைமே கிடையாது, அவ எப்பவுமே பிஸிகள். அப்படி ஒரு எப்பவுமே யசோதையர கேர்லெஸ்ஸாலேயே எல்லா பிரச்சனையும் நடக்கிற மாதிரியே சுகர் கொண்டு போவார். அப்படி போட்டிருக்காரு. அவன் அசுரன் என்ன பண்ணானா, சக்கரமா அந்த வண்டி சக்கரமா போய் ஒட்டிக்கிறான். சக்கரமா போய் வண்டி கடகடன்னு கொடந்து அப்படியே போகுது. யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி பொறி பறக்க அந்த வண்டி ஓடுது. கிருஷ்ணன் என்ன பண்ணானா, ஒரே ஒச்சு பொன்றச்சகடம் உதைத்தாய் அப்படி டக்குன்னு ஒரு உதவ வச்சானா, அப்படியே டமால்னு உறிஞ்சு அவை கொண்டு போயிட்டானா. அவ்வளவுதான், எல்லாத்துக்கும் மோட்சம். தன்னை இகழ்வாருக்கும் மோட்சம், தன்னை புகழ்வாருக்கும் மோட்சம் கொடுத்து அப்படி சகது உடையாமல் போர் செய்து விளையாடி புதுவையர் சேரிக்கே, அப்படி புதுவையரான ஆயர் சேரிக்கே வளர் புயல் மருகா. இப்பேற்பட்ட கிருஷ்ணம் மாயனுக்கு மருகனான உன்னை வஜ்ராயுத புறமதில் மா புத்தேளிகள், அதாவது வஜ்ராயுதம்னா குலிசம் முருகப்பெருமான் கையில இருக்கு. அந்த குலிசம் என்ற ஆயுதம் மீதி இந்திரனின் ஊடாகி அந்த பொன்னுலகத்தில் வாழக்கூடிய தேவர்கள் போற்றக்கூடிய பெருமாளே. புத்தேளிகள்னா தேவலோகத்தில் வாழக்கூடிய அந்த புத்தேளிகரான அந்த சுரர்களுடைய பெருமாளே, உன்னை பஜிக்கிறேன் அப்படின்னு இந்த இதில் சொல்ல. நலகோப மணிகிரீவ கதை, கிருஷ்ணன் பிறந்த கதை, எப்படி கிருஷ்ணன் இங்க வந்தான் கதை, அதுல யமலார்ஜுனர் கதைகள், நலகுரு மணிகிரீவன் அந்த தாமோதர லீல, அதே மாதிரி பூதனாவதம், சகடாசுரவதம், தேனுகாசுரவதம், அந்த இன்னொரு அசுரன் கேசிவதம், அப்படி இத்தனை விதமான வதங்களையும் சொல்லி முருகப்பெருமானுடைய 5 நாமங்களே சிரேஷ்டமான நாமங்கள், முருகப்பெருமானுக்கு பிடித்த அந்த நாமங்களையும் சொல்லி, முருகப்பெருமானுடைய சத்சங்கம் யாரெல்லாம் அடியார் காலில் போய் மூலம் முழுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த சூத்திரத்தையும் நமக்கு பக்தி சூத்திரத்தையும் சொல்லி, இப்படி கிருஷ்ண லீலைகளையும் சொல்லி, தேவர்களுக்கு முருகப்பெருமான் பெருமாளா இருக்கிறான்னு சொல்லி அந்த சுரர்களையும் போற்றி ஒரு பெரிய சகாப்தத்தையும் முருகப்பெருமானுக்கு கொடுத்தார். அதையும் பாகிய ஸ்ரீராகத்துல அமைஞ்சிருக்கு. அழிமணி 8 கால ஆயிரத்து அப்படின்னு இந்த பாடலை பாடி நம்ம குடும்பத்துல பதிவு செய்யறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். என்னன்னா முதல்ல நம்ம வாழ்த்து பாடி இதை நிறைவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது இன்னொரு முறை பாடிய சாமி இந்த பாட்டை. சரிங்கம்மா, நினைச்சேன் அடியார்களுக்கு எல்லாம் டைம் ஆகுமேன்னு பார்த்தேன். சரி, ஒரு முறை பாடிடு. மயூர சேவக சரவண கேணல் பூதரி முகுட பகீர கோமல முலை மீனே முழுகிய காதர் காமுக பதி பசுபாச தீர்வினை புதிய புராரி கோதிய குருவே உருகியுமாடி பாடியும் இரு கடல் நாடு சூடியும் உணர்வினோடூடி கூடியும் வழிபாடூற்று உலகினோடாசை பாடர நிலை பெரு ஞான தாளினி உனதடியாரை சேர்வது ஒரு நாள் மாறுகணி நாம சூழ் கோலை கருதிய மாம பாதகன் மறுவிடு மாய போமுலை பருகாணி வருமலையானை கோடவை திருகி விழாமல் காய் கனி மது கையில் வீழ சாடிய கதமா ஒரு திரு கோர பாரிய மருதிடை போய போதொரு சகடுதயாமல் போஷிது விளையாடி போதுவிய சேரி கேவலர்
புயல் மருக வஜ்ராயுத புறமதில் மாப்பு தேடிகள் பெருமாளே உருகியும் ஆடி பாடியும் இரு ஞாடி சூடியும் உணர்வினோடி கூடியும் வழிபாடோற்று உலகினோடாசை பாடற நிலை பெரு ஞான காணினி உனதடியாரை சேர்வதே ஒரு நாளே உனதடியாரை சேர்வது ஒரு நாளே புதுவியை சேரிக்க வளர் புயல் மருகா வச்சிராய்ந்த புறமதில் மாறி புத்தேடிகள் பெருமாளே ஹரஹரோ அறிவிதடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்றி கூறு செய்த வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேழிய மங்கை வாழ்க ஆனை தந்தனங்கு வாழ்க வாரின வண்டி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வளாது பெய்த மணிவடும் சுரக்க மன்னர் வான்முகில் வளாது பெய்த மணிவடும் சுரக்க மன்னர் கோன்முறை அழகு செய்த குறைகிறார்கள் வாழ்க நான்மறை கரங்கள் ஓங்க நற்றம் வேணி வாழ்க மென்மைகள் கைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மென்மைகள் கைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் விரிவா போற்றி குலை கண்ணி கூரன் காண்க அவனும் தானுடனே காண்க வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. அனைத்து அடியார்கள் பெருமக்களையும் சாமரைகளையும் பனை